ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா கேங்ஸ்டர் கான்செப்ட்ல ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் ஒரு மிஸ்ட்ரி சீரீஸா ரிலீஸ் ஆன மெர்சி ஃபார் நோன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கொரியன் சீரீஸை பத்தி பார்க்க போறோம். அட 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 நான் ரீசெண்டா பார்த்து மிரண்டு போன ஒரு சீரீஸ்ல ஒண்ணு கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். நம்ம நெட்ஃபிளிக்ஸ் மாமா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 7 எபிசோட் இருக்கு. சோ அது எல்லாத்தையும் ஒரே வீடியோவா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்பவே சொல்லிடுறேன், என்ன கேட்டா இந்த சீரீஸ்க்கு 10க்கு 10 ரேட்டிங் கொடுப்பேன். இப்ப இந்த சீரீஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, 10 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு கேங்ஸ்டரா இருந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அந்த வேலை வெட்டி எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சாதாரண மனுஷனை போல தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா ஹீரோவோட தம்பி அப்படி கிடையாது. நம்ம ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த முதலாளி கிட்ட வேலை பார்த்தானோ அதுல ஒரு முதலாளி கிட்ட தான் இந்த தம்பிக்காரனும் வேலை பார்க்கறான். எந்த அளவுக்கு இவன் அந்த முதலாளிக்கு க்ளோஸ் அப்படின்னா, நான் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு நீதான் வரணும்னு ஹீரோவோட தம்பிய தன்னோட அடுத்த வாரிசாக்குறதுக்கு கூட முடிவு பண்ணி வச்சிருக்காரு. இப்படி இருக்க பட்சத்துல ஹீரோவோட தம்பிய யாரோ ஒரு சில பேரு போட்டு தள்ளிட்டு போயிடுறானுங்க. அப்புறம் என்ன, இந்த விஷயத்தை கேள்விப்படக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ தம்பிக்கு என்னாச்சு, யார் இவனை கொண்டாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கதைக்குள்ள வராங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, தான் கூட எத்தனை பேர் சண்டைக்கு வந்தாலும் சரி கண்ணுல ஒரு பயம் இல்லாம வர எதிரிகளை தனியால பந்தாட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறது தான் இந்த சீரீஸோட மீதி கதை. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு இந்த சீரீஸ்ல எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க. ஆரம்பத்துல நம்ம ஹீரோவோட தம்பியை இவன் தான் கொண்டிருப்பானோ நம்ம நினைப்போம். ஆனா கிடையாது. ஒரு 3-4 எபிசோடுக்கு அப்புறமா ஓஹோ இவன் தான் அந்த கொலையை பண்ணிருப்பான் போலன்னு இன்னொரு பக்கமா கதை திரும்பும். ஆனா அதுவும் இல்லாம கடைசியில கொண்டு வந்து ஒரு ட்விஸ்ட் வைப்பானுங்க. அட பாவீங்களான்னு நம்மளே அதை பார்த்து மிரண்டு போயிடுவோம். சரி, புகழ்ந்தது போதும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நிக்கும். சரி, இன்னைக்கான விடுகதைக்குள்ள போலாமா? கை இல்லாமல் நீந்துவான், கால் இல்லாமல் ஓடுவான், அவன் யார்? பார்க்கலாம் எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்கன்னு. இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? சீரீஸோட ஓபனிங் சீன்ல சரியா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சீனை காட்டுறாங்க. இதுல நம்ம ஹீரோவும் அவனோட தம்பியும் ஒரு கார்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கொரியால 2 விதமான ரவுடி கேங் இருக்காங்க. அதுல ஒரு கேங் நம்ம ஹீரோ வேலை பார்க்கக்கூடிய லீ அப்படிங்கிற கேங். அதுவே இன்னொரு கேங் பாங்ஜான். உடனே ஹீரோவும், டே தம்பி நீ எதுவும் யோசிக்காத, நான் என்னோட முதலாளி லீ கிட்ட உன்னை பத்தி பேசிருக்கேன். இன்னைக்கு மட்டும் எல்லாம் நல்லா முடிஞ்சதுன்னா அவர் உன்னையும் வேலைக்கு வச்சுப்பாரு. வெயிட் பண்ண, நான் போயிட்டு சீக்கிரமா திரும்ப வரேன்னு ஹீரோ இப்ப தம்பிக்காரங்கிட்ட இருந்து கிளவுஸ் மட்டும் வாங்கிட்டு காரை விட்டு நடந்து போயிடுவான். இதே டைம்ல 2 ரவுடி கேங் சொன்னோம் இல்லையா, இப்ப அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை போயிட்டு இருக்கு. அதுல இந்த பாக்ஸன் டீமை சேர்ந்த கியாட்டோங்கிற ஆளு லீ டீமை சேர்ந்த ஆளுங்களை புரட்டி எடுக்கிறாங்க. ஒருத்தனால கூட இவன் பலத்துக்கு ஈடு கொடுத்து சண்டை போட முடியல. அவ்வளவுதான், நம்ம லீயோட டீம் தோத்து போச்சுன்னு நினைக்கும் போதுதான் கரெக்டா நம்ம ஹீரோ சண்டைக்குள்ள வரான். 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாதுங்கிற மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவுக்கு தோல்விங்கிற ஒண்ணு பிடிக்காது. தான் உயிர் போற நிலைமை வந்தாலும் சரி தான் முதலாளிக்கு அவமானத்தை மட்டும் கொடுத்துடவே கூடாதுங்கிற எண்ணத்துல அந்த கியாட்டோவுக்கு எதிராக செம்மையா சண்டை போட்டு ஒரு கட்டத்துல அவனையும் தோக்கடிச்சுட்டான். ஆம்பிடுதாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா இந்த பாங்ஸன் டீமை சேர்ந்த ஆளுங்க சும்மா இல்லாம அதே இடத்துல ஆயுதங்களோட கேங் வர ஆரம்பிச்சுட்டானுங்க. இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சின்ன ஃப்ரீசர் ரூம்குள்ள காயங்கிற ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவன் பாய்ஸ் அண்ட் கேங்கோட மேனேஜரா வேலை பார்க்கிற ஒருத்தன். கண்ண முடிச்சதுமே முன்னாடி 2 பேரு இவன் டீமை சேர்ந்த ஒரு ஆளை போட்டு தள்ளி வச்சிருக்கானுங்க. காய்க்கு ஒரு நிமிஷம் இதை பார்த்து அல்ல இல்ல, யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் யாரும் தெரியும்ல, பாங்ஸனோட ஆளு, ஒழுங்கா கட்ட அவுத்து விட. அந்த மொட்டை பையன் அதையெல்லாம் கேக்குற மாதிரியே தெரியல. கீழே கிடக்கிற ஒரு பட்டாக்கத்தையே கையில் எடுக்கிறான். பயந்து போன காயம், இந்த பாரு என்ன கொல்ல சொல்லி உனக்கு யார் பணம் கொடுத்தாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அவங்க கொடுத்ததை விட 2 மடங்கு பணத்தை நான் கொடுக்குறேன். எனக்கு தெரியும் அந்த லீ தான் என்ன கொல்ல சொன்னால. சிரிச்சுக்கிட்டே மொட்டை பையனும், சாச்சா தப்பு கணக்கு போட்டியப்பா, உன்னை கொல்ல சொன்னது பாங்ஸனோட புள்ளகாரனான ஜூகு. அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. பட்டாக்கத்தைய வச்சு அந்த காய் தலைவை வெட்டி போட்டு தள்ளிட்டானுங்க. கட் பண்ணா சீன் அப்படியே இந்த கொரியால இருக்க 2 கேங்ஸ்டர் கிட்ட போகுது. ரைட் சைடுல இருக்கார் இல்லையா அவரோட பேரு லீ, லெப்ட் சைடுல இருக்கார் இல்லையா அவர் தான் பாங்ஸன். என்னதான் தனித்தனி டீமா இருந்தாலும் கூட இவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக 2 டீமுக்கு இடையில நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதை ஃபாலோ பண்றதால மட்டும்தான் இவங்க இப்ப வரைக்கும் ஒன்னா இருக்காங்க. ஒரு சந்தேகத்துல லீயும், என்னாச்சு பாங்ஸன், நீ என்ன பார்க்கலாம் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டியப்பா, ஒருவேளை ஏதாவது பெரிய பஞ்சாயத்து வந்துருச்சோ? இந்த பாரலி, நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். என் மேனேஜர் காய் இறந்து போனா அது உனக்கு தெரியும்ல? நல்லா தெரியுமே. அந்த கொலையை பண்ணது வேற யாரும் கிடையாது, என் பையன் ஜூகு தான். நான் அவங்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் தேவையில்லாம கம்பெனி விஷயத்துல தலையிடாதன்னு. சமீபத்துல மேனேஜருக்கும் என் பையன்
பையனுக்கும் ஏதோ ஒரு சின்ன பஞ்சாயத்து போல. அந்த கோவத்தாலேயே வெளிநாட்டுல இருந்து ஆளுங்களை இறக்கி மேனேஜர் கதையை முடிச்சுட்டான். என்னால இந்த பிரச்சனையை அப்படியே விட முடியாது. சோ தயவு செஞ்சு நீதான் எப்படியாச்சும் என் பையன் மூலமா இங்க வந்த அந்த கொலைகார கும்பலை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கணும். உடனே லீயும், இந்த பாரு, நானே ரத்தக்கரைகள் இல்லாம அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்பா. அப்படி இருக்கும்போது இந்த சண்டை சச்சரவுலாம் எதுக்கு எனக்கு? லீ, உனக்கு தெரியும்ல, இது சாதாரண பிரச்சனை கிடையாது. என் குடும்ப சம்பந்தப்பட்டத. என் பையன் தப்பே பண்ணிருந்தாலும் கூட அவன் என்னோட வாரிசு. இத நீ சும்மா எல்லாம் பண்ண வேணாம். நீ மட்டும் இந்த வேலையை நல்லபடியா முடிச்சு கொடுத்தா நீ இங்க கட்டிட்டு இருக்கல்ல மிகப்பெரிய கம்பெனி, அதுல எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா லீ டைம் கேட்பாரு. சோ வந்த பாங்ஸனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். கட் பண்ணா காலையில விடையுது. இந்த லீயோட கம்பெனி இருக்கு இல்லையா, அதோட டைரக்டரா இருக்கக்கூடிய சிஓக்கு அந்த இடத்துக்கு வரான். இவன் தான் ஹீரோவோட தம்பி. வந்தவன் சும்மா இல்லாம, சார் எனக்கு என்னமோ நீங்க அந்த பாங்ஸனுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். டே சிஓ, நான் அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுக்க மாட்டேன். அது உனக்கும் தெரியும்ல. எனக்கும் வயசாயிடுச்சு. நான் போனதுக்கு அப்புறமா என் பதவிக்கு என் பையன் கேல கொண்டு வர முடியும். ஆனா அவனை இந்த தப்பான தொழிலுக்குள்ள இழுக்க நான் விரும்பல. அதனாலதான் எனக்கு அடுத்த வாரிசா உன்னை நான் நியமிக்க ஆசைப்படுறேன். சோ அவசரப்படாம சொல்றத மட்டும் பண்ண. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு தம்பிக்காரன் கார்ல போயிட்டு இருப்பான். இப்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கான் இல்லையா ஒரு டிரைவர், இவனை ஷார்ட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்பான். வண்டி நேரா டெக்ரோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய பார்ட்டி கிளப்புக்கு வந்து நிக்குது. ஏன்னா இங்கதான் அந்த பாங்ஸனோட புள்ளக்காரன் ஜூக்கு இருக்கான். முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மேனேஜர் காய போட்டு தள்ளின மொட்டை இருக்கான் இல்லையா, அவனோட ரவுடி கும்பலும் இங்கதான் இருக்கானுங்க. சிரிச்சுக்கிட்டே ஜூக்குவும், பாரா சியாக் நம்மள தேடி வந்திருக்காரா, ரொம்ப அதிசயம் தான். பதிலுக்கு சியாக்கும், டே மொட்டை, உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ எங்க இருந்து ஓடி வந்தியோ அதே ஊருக்கு திரும்ப போயிடணும். அப்படி இல்லன்னு வையன், கடவுளே நினைச்சாலும் உன்னை காப்பாத்த முடியாத. இப்ப இவன் பேசுற விஷயத்த பார்த்த ஜூக்குவுக்கு செம கோவம். ஏண்டா நான் கூட்டிட்டு வந்த ஆளையே அசிங்கமா பேசுறியா? உன் அண்ணன் கதையை நான் சொல்லவா? என்னடா முழிக்கிற? 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் அண்ணன் பட தப்புக்காக 2 டீமுக்கு இடையில மிகப்பெரிய சண்டை வந்துச்சு. அப்ப அவனோட கெண்டக்கால் நரம்ப அறுத்து விட்டாங்களே, ஒரு கால் இன்னும் இழுத்தபடி ஊனமாத்தான சுத்திக்கிட்டு இருக்கான். நாளை பின்ன பாவம்பா என் டீமை சேர்ந்தவனுங்க உன்னை ஏதாவது பண்ணிட போறானுங்க. அதனால உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாருன்னு எசக்கு பசக்கா பேசுவான். நம்ம சியோக் சும்மா இருப்பானா? ஊங்கி கண்ணத்திலேயே ஒரு அப்பு. நானும் சின்ன பையனா இருக்க, அடிக்க கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இந்த பாரு, நான் இங்க வந்தது உங்க அப்பா என்கிட்ட கெஞ்சி கேட்டதால மட்டும்தான். இதை நான் உனக்கும் ஆளுங்களுக்கும் கொடுக்கிற கடைசி வார்னிங்னு சொல்லிட்டு இப்ப சியோக் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். உண்மையை சொல்லணும்னா இப்ப இந்த ஜூக்குவை பார்த்தது சண்டை நடந்ததுன்னு இது எதுவுமே லீக்கு கூட தெரியாத, கூட இருக்க கேடு பையனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்ட நேரா தன்னோட அண்ணனை பாக்குறதுக்காக நம்ம சியக்கு ஒரு காட்டு பகுதிக்கு வந்திருக்கான். என்ன நம்மால இங்கதான் ஒரு சின்ன கேம்ப போட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கான். நேரம் போக ரொம்ப குளிரா இருக்கேன்னு தம்பிக்காரனுக்கு ஒரு ஜாக்கெட்டை கொடுக்குறான். டே அண்ணா, என்ன ஒரு பேச்சுக்கு கூட நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்னு ஒன்னும் கேட்க மாட்டேங்கிற. ஆஹா, ஹீரோ கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. உடனே தம்பிக்காரனும், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தத? நான் உங்ககிட்ட எத்தனை முறை கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் கேக்குறேன். எவ்வளவு நாள் நீ இந்த மாதிரி தனிமையா வாழ போற? நீ சரின்னு சொன்னா நான் லீ கிட்ட பேசி மறுபடியும் உன்ன டீமுக்குள்ள கொண்டு வருவேன்டா. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நான் நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பதிலுக்கு சியோக்கும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லீயோட அடுத்த வாரிசா அவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? நல்ல விஷயம் தான். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல நீ இதுக்காக தானே நிறைய கஷ்டப்பட்டிருக்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசிட்டு தம்பிக்காரன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அடுத்த நேரா இவன் தங்கி இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தவன் வழக்கம் போல தன்னோட வேலைகளை பார்த்துட்டு இருக்க நேரத்துல அங்க இருக்கக்கூடிய லைட்ஸ் மட்டும் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு குழப்பத்தோடைய தம்பிக்காரன் நேரா அங்க இருக்க பார்க்கிங் வரைக்கும் வந்துட்டான். ஆனா இவன் நினைச்ச மாதிரி வந்தது எதிரிகள் கிடையாது, சாதாரண பூனைக்குட்டி. உடனே இவனும் தாங்கிட்ட இருக்க சாப்பாட பூனைக்கு கொடுக்குறான். அப்ப பதுங்கி இருந்த டாட்டூ போட்ட ஒரு ஆளு நம்ம தம்பிக்காரனையே கொல்ல பாக்குறாங்க. ஆனா தலைவன் சும்மா கிடையாது, ரொம்ப அசால்ட்டா அந்த டாட்டூ பையனை அடிச்சு போட்டுருவான். அப்பதான் அங்க இருக்க கார்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த நிறைய கொலைகார பயலுங்க ஆயுதங்களோட முன்னாடி வரானுங்க. உசருக்கு பயந்து ஓடினா பரவாயில்ல, ஆனா நம்மளால துளி கூட அதையெல்லாம் பார்த்து பயப்படாம சண்டைக்கு வந்த ஒவ்வொரு எதிரிகளையும் போட்டு அட்டி அடி நடிக்கிறான். உண்மையாவே இந்த சண்டை காட்சிகளை ரொம்ப சூப்பரா எடுத்து வச்சிருப்பானுங்க. கண்டிப்பா சீரிஸ் பார்க்கும்போது நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப வந்த எதிரிகளை அடிச்சு தள்ளதுக்கு அப்புறமா கடைசியில மறுபடியும் டாட்டூ கத்திய வச்சு குத்த வருவான். ரொம்ப அசால்ட்டா அவனை அடிச்சு கையில இருக்க கத்திய வாங்கி டாட்டூ பையனை குத்தி கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் கூட இவன் அதை பண்ணாம பொழைச்சு பொண்ணு அந்த கத்தியை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புவான். ஆனா அப்பவுமே அந்த டாட்டூ பைபிள்ல சும்மா இல்லாம தம்பிக்காரன் அசந்த நேரத்துல மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து டக்குன்னு அவன் இடுப்புலயே ஒரு குத்த. இந்த ஒரு சீனோடைய கட் ஆகுது. இப்ப இந்த இடத்துல என்ன ஆச்சு? உண்மையாவே இந்த டாட்டூ பையன் தம்பிக்காரனை கொன்னானா இல்லையாங்கிறத தெளிவா காட்டல. கட் பண்ண அடுத்த இப்ப காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு தம்பிக்காரன் இறந்து போயிட்டாங்கிற செய்தி செல்போன் மூலமா தெரிய வருது. ஹீரோ இப்ப எந்த அளவுக்கு ஃபீல் பண்றானோ அதே மாதிரிதான் கேடி பையனும் சியோக்கு இறந்து போனதால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த சியோக்க தன்னோட இன்னொரு பிள்ளைய நினைச்ச லீயால இந்த இழப்பை தாங்கவே முடியல. தலைவர் பாங்சன் கூட இறந்து போன சியோக்கு மரியாதை கொடுத்துட்டு அங்கிருந்து வெளியில வராரு. அதே டைம்ல அடுத்து உள்ள வந்த ஜூக்கு முதல்ல மண்டிட்டு இறந்து போன சியோக்கு மரியாதை கொடுக்குறான். ஆனா பாருங்க அவனோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு தெரியுது. ஆரம்பத்துல வெளியில போற மாதிரி போயிட்டு
போட்டுட்டு திரும்ப அங்க இருக்க கல்லறை பெட்டிக்கிட்ட வந்தவன் இவன் பாக்கெட்ல இருந்து ஒரு பூவை தூக்கி போட்டுட்டு பக்கத்துல நிக்கிற கேடு பையனை பார்த்து சியோக்கு இறந்து போனதால நானும் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆச்சா பூச்சான்னு ஆக்டிங்க போட்டுட்டு பைபிள்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி வெளியில போறான். இதே டைம்ல பில்டிங்க்கு வெளியில லியோட டீமை சேர்ந்த ஜானுங்கிற ஒருத்தர் காட்டுறாங்க. பாங்சன் டீமை சேர்ந்த பென்னுங்கிற ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு சந்தேகத்துல ஜானோ, என்ன பென்ன சியாக்கு இறந்து போனதுக்கும் உங்களோட பாங்சன் டீமுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையா என்ன? யோ ஜானு, ஏன் அந்த மாதிரிலாம் கேக்குற? இந்த பாரு, பாங்சன் டீமை சேர்ந்த ஆளுங்க காரணமே இல்லாம யாரையும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. சோ எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே சடனா அந்த இடத்துக்கு இந்த லியோட புள்ளகாரன் கேல் அங்க வரான். உடனே இதை பார்த்து பயந்து போன ஜான் உள்ள போந்து, தம்பி எங்க போறீங்க? உங்களுக்கு தெரியும்ல அப்பா இந்த மாதிரி கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அங்கிள் ஜான், அதெல்லாம் ஓகே தான், ஆனா இன்னைக்கு அந்த சியோக்கு இறந்து போயிருக்காரு. அவரோட உடம்பையாச்சும் நான் பாக்கணும்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி, உங்க அப்பா உள்ள இருக்காரு, மறுபடியும் ஏதாவது பஞ்சாயத்து போயிடும். உண்மையை சொல்லணும்னா இந்த கேல் இருக்கான் இல்லையா, இவன் ஒரு அட்வொகேட்டா வேலை பாக்குறான். இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். குடு குடுன்னு இந்த லீ அப்புறம் அந்த பாங்சனோட டீமை சேர்ந்த அடியாளுங்கள் எல்லாம் ஹீரோவுக்கு முன்னாடி மரியாதை கொடுக்குறானுங்க. ஒரு நிமிஷம் கேலுக்கு இதுவும் புரியல. என்ன இது சாதாரண ஆள் தானே இவன், இவனுக்கு எதுக்காக இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்னு யோசிக்கிறான். அடுத்து இறந்து போன தம்பியோட உடம்ப பார்த்த ஹீரோ, என்னாச்சு, யார் இதை பண்ணத? பதிலுக்கு ஜானோ, கிரைம் நடந்த அடுத்த சில மணி நேரங்கள்லயே குற்றவாளியை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. விசாரிச்ச வரைக்கும் ஒரு டேட்டு போட்டால பார்க்கிங்ல தம்மடிக்க போயிருக்கான். அப்போ உங்க தம்பி அவனை பார்த்து முறைச்சு ஏதோ சண்டைக்கு போயிருக்காராம். அப்ப நடந்த கலவரத்துல ஒரு கோவத்துல உங்க தம்பிய அந்த பைத்தியக்காரன் கத்திய வச்சு குத்தி கொன்னுட்டானா? இல்ல, இது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என் பையன் 10 பேர் வந்தா கூட தனியெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு தைரியமானவன் ஒரே ஒரு ஆள் என் தம்பியை கொண்டிருக்காங்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. இதே டைம்ல லீயும் பாங்சனும் தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் பேச்சுவாக்குல லீயும் கேட்பாரு, எப்பா பாங்சன், உனக்கு நல்லா தெரியும்ல உன் டீமை சேர்ந்த ஆளுங்க யாரும் இந்த தப்ப பண்ணல. லீ, சத்தியமா சொல்றேன், நான் தான் என் பையனுக்காக உதவி கேட்டு உன்கிட்ட வந்தேன். அப்படி இருக்கும்போது சியோக்கு எதுக்கு நான் கொல்ல போறேன்? சடனா கதவை திறந்துகிட்டு நம்ம ஹீரோ உள்ள வரான். எப்பா இவன் எதுக்குப்பா இங்க வந்தா? பாங்சன் அமைதியாரு, உனக்கு தெரியும்ல இறந்து போனது அவனோட தம்பி. சரி சரி, இறந்து போன உடம்ப முறையா அடக்கம் பண்ணிட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு கிளம்பிட. பதிலுக்கு ஹீரோவும், தலைவரே 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த நிறுவனத்துக்கு திரும்ப வரமாட்டேன், உங்களை பார்க்க மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு என்னால அதை காப்பாத்த முடியல. அதே டைம்ல என் தம்பி இறப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்க நினைக்கிறேன். என் தம்பியோட இறப்பு சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்கிட்ட சொல்ல ஆசைப்படுறீங்களா? பதிலே பேசாம 2 பேரும் அமைதியா இருக்காங்க. சரி, உங்க அமைதியவே நான் பதிலா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து வெளியில ஓடி வரும்போது குடுகுடுன்னு கேடிப்பையன் உள்ள போந்து, சார் நீங்க தான் நாம் கீஜோனா? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். நான் உங்க தம்பிக்கு கீழே தான் ஜூனியரா வேலை பார்த்தேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க தம்பிய முறையா அடக்கம் பண்ண வேண்டியது என்னோட கடமை. பதிலுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தன்னோட தம்பி தங்கி இருந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். அங்க இருக்க ஒரு சின்ன புக்குக்கு நடுவுல ஒரு போட்டோ இருக்கு. எடுத்து பார்த்தா அதுல ஹீரோ, தம்பிக்காரன் ஜான், அப்புறம் இன்னும் ஒருத்தரோட போட்டோ கூட இருக்கு. பக்கத்து டேபிள்ல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. ஓபன் பண்ணி பார்க்கும்போது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணான்னு ஒரு சீன்ல ஹீரோ தம்பிக்காரனுக்கு ஒரு ஜாக்கெட்டை கொடுத்திருப்பா இல்லையா, அதே ஜாக்கெட்டை பாக்ஸ்ல ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி வச்சிருக்கான். ஒரு நிமிஷம் அதை பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இவனோட ஒரு பக்க காலோட கெண்டக்கால் நரம்பு இருக்கு இல்லையா, அத 10 வருடங்களுக்கு முன்னாடி கட் பண்ணி விட்டுருப்பானுங்க. சோ இதனாலேயே எப்ப நடந்தாலும் லைட்டா நம்மால காலை இழுத்தபடியே தான் நடப்பான். கட் பண்ணா காலையில விடுது. நேரா பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு வந்தவன், சார் என்னோட தம்பி சியோக்க ஒரு டாட்டூ போட்டால் கொண்டால அவனை நான் பார்த்தாகணும். எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் அவகிட்ட பேசுறதுக்கான டைம் கிடைச்சா போதும். அப்ப உள்ள வந்த ஆபீசரும், டே ஹீரோ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? அவன் ஒரு கிரிமினல், நாங்க கோர்ட்டுக்கு அவனை கூட்டிட்டு போவோம்ல, வேணும்னா அங்க வச்சு நீ அவங்கிட்ட என்ன வேணா பேசிக்கோ. உடனே ஹீரோ கடுப்பாயிட்டு, என்ன கெவின் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஆள் மாதிரி நீ தெரியலையே, திருந்துட்டியா என்ன? இறந்து போனது என்னோட தம்பி, இப்ப என்ன அந்த கொலைகாரனை என்ன பார்க்க விடுவியா மாட்டியா? ஆம்பிடுதாங்க. அந்த கெவின் என்ன யோசிச்சானே தெரியல. நம்ம ஹீரோவை அந்த டாட்டூ பாயை சந்திக்கிறதுக்கு ரெடி பண்றான். ஒரு தனி ரூமுக்கு கிரிமினலை கூட்டு வராங்க. உடனே ஹீரோவும், சொல்ல எதுக்காக என் தம்பியை கொன்ன? ஓ நீங்க அந்த சியோக்கோட அண்ணனா? அண்ணன் மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு எதுவும் படல. அவர் இறந்து போனது எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதவன் டப்புன்னு சிரிக்கிறான். என்னடா இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது அழுவே நினைச்சியா? கிடையவே கிடையாது. உன் தம்பி சாகும் போது எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமா? ஆடா ஆடா ஆடா, அவனோட ரத்த சூட்ட கூட என்னால இன்னமும் மறக்க முடியல. ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோவும், சரிப்பா நீ என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா ஒண்ணு, உன் கூட சேர்ந்து என் தம்பியை கொல்ல வந்தானுங்க இல்லையா, அவனுங்க எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிப்பேன். அவனும் கடைசியா உன் குடும்பத்தையும் தேடி கண்டுபிடிச்சு அவங்களையும் கொல்லுவேன். சிரிச்சுக்கிட்டே டாட்டுவும், எப்பா எனக்கும் அதான்பா தேவை. சின்ன வயசுலயே என்னையும் என் தம்பியவும் என் அம்மா அப்பா நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டானுங்க. எனக்கே அவனுங்க யாருன்னு தெரியாது. ஆனா நீ அவங்க
உங்களை தேடி கண்டுபிடிச்சு கொன்னா எனக்கு அது சந்தோஷம் தான். பதிலுக்கு நம்மால பாருங்க பரவாயில்லையே, நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு ஒரு தம்பி இருக்கான்ல. எலே டாட்டோ, நான் போய் முதல்ல அவன் கதையை முடிச்சிட்டு வரேன்னு இவன் மூஞ்சில கரிய பூசிட்டு நம்மால அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கெவின் உதவியால இந்த டாட்டோ பாயோட தம்பி யாருங்கிறத கண்டுபிடிச்சிருப்பான். சோ நைட்டு அந்த தம்பிக்காரனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க கேமிங் ஷாப்புக்கு போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்த ஒரு சில ரவுடி பயல்களும் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோ உள்ள வந்ததுமே அந்த டாட்டோட தம்பிய பாத்துட்டான். கரெக்டா இவன் கிட்ட போகக்கூடிய அதே டைம்ல ஒரு 20-30 ரவுடி பசங்க டக்குன்னு அந்த கேமிங் ஷாப்புக்குள்ள வராங்க. டேய் டேய் பிள்ளைகா பசங்களா, முதல்ல வெளியில போங்கடா, இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. ஓ சார் தான் அந்த பிஸ்கோத்தா என்றா? டேய் என் கூட்டாளியான டாட்டோ குட்டியா நீ 2க்கு 3 பேசிருக்கிற, இன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு நாங்க பாட கட்ட போறோம். எலே டாட்டோட தம்பி, பரவாயில்ல சொன்ன மாதிரி பக்காவா நடிச்ச, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்ப. பயத்துல அவன் வெளியில ஓடுவான். ஆனா இந்த அடியால் சும்மா இல்லாம ஏடா போன்னு சொன்னா போயிடுவியா, நாங்க இவனை அடிக்கிற அடிய பார்த்த நாளை பின்ன நீயும் எங்களை மாதிரியே ஒரு பயமில்லாத கிரிமினலா உருவாகணுங்கிறாங்க. அப்ப உடனே ஹீரோவும், ஏன்டா டே நான் உங்ககிட்ட வசமா மாட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, நான் தான் உங்களை இங்க கொண்டு வந்தேன். ஏன் மச்சான் பாத்தியா, அந்த பிள்ளைகா பையன் காமெடி பண்ணிட்டு இருக்கிறான்டா, இவன் ஒருத்தனை பார்த்து நம்ம பயப்படணுமா? டே மச்சான் பொருள் எடுத்து அவன் கதையை முடுறா. அப்ப பதுங்கி இருந்த ஒருத்தன் டக்குன்னு ஹீரோவை குத்தலாமேன்னு வருவான். ஆனா நம்மாலு சொல்லிட்டு பிடிச்ச மூஞ்சி மொழிய ஒரு குத்து. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மாலு ரவுடியா இருந்திருக்கான். இப்ப ஏற்பட்ட ஆள்கிட்ட சண்டைக்கு வந்தா என்ன ஆகும்? மச்சான் மாமன்னு கத்திக்கிட்டு வந்தவெல்லாம் மல்லாக பறந்துட்டு இருக்கிறான். அதுலயும் ஒருத்தனோட காலை டப்புன்னு உடப்பான் பாருங்க. அடேங்க அப்பா, என்னடா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கீங்கன்னு நமக்கே லைட்டா கண்ணு கூசும். அந்த அளவுக்கு அடிதடியில வேற மாதிரி பண்ணிருப்பானுங்க. ஒரு வழியா அங்க இருந்த முக்காவாசி பேரை போட்டு தள்ளியாச்சு. கடைசியில நம்ம ஹீரோ கிட்ட டைலாக் எல்லாம் பேசிருப்பான்ல, அவனோட சேர்த்து இன்னும் 3 பேர் மட்டும் வசமா மாட்டிப்பானுங்க. அண்ணாத்த சத்தியமா சொல்றேன் அண்ணாத்த, நடந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எலே என்னடா சும்மா நிக்கிறீங்க, அண்ணன் கிட்ட எடுத்து சொல்லுங்கடா. ஆமாண்ணே, இவருதான் எல்லாத்துக்கும் காரணம். அட பாவீங்களா, எனக்கு சப்போர்ட்டா பேசுவீங்கன்னு பார்த்தா எனக்கே ஆப்படிக்க பாக்குறீங்களான்னு புலம்புவான். அப்புறம் என்ன சொல்லிட்டு பிடிச்சு மூஞ்சி மேலேயே நலங்கு வைக்க பையன் வெத்தலை பாக்கு மாதிரி ரத்தத்தை கக்கிட்டு இருக்கான். எவ்வளவு கேட்டாலுமே டாட்டோ பாய் தான் எங்களை கூட்டிட்டு போனா, மத்தபடி எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றானுங்க. வேற வழி இல்லாம கடைசியில இங்க இருக்கக்கூடிய டாட்டோ பாயோட தம்பி இருக்கான்ல, அவனை மட்டும் பணைய கைதி மாதிரி தூக்கிட்டான். இதே டைம்ல பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோவோட தம்பிய இந்த டாட்டோ பாய் கத்திய வச்சு குத்திருப்பான்ல, ஆக்சுவலா அப்பவே தம்பிக்காரன் இந்த டாட்டோ பாய அடிச்சு துரத்திருக்கான். இத பார்த்து கொல்ல வந்த ஒட்டுமொத்த அடையாளங்களுமே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. அடுத்து தம்பிக்காரனும் தன்னோட அறைக்குள்ள போலாம், தனக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போடலாமேன்னு அங்க இருக்க கதவை திறக்க போகும்போது கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல அந்த கதவுக்கு பின்னாடி வேற யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்க. ஒருவேளை முகம் தெரியாத இந்த ஒரு ஆள் தான் அந்த கொலையை பண்ணிருப்பான் போல. ஆனா இந்த டாட்டோ பாய் தான் தான் அந்த கொலையை பண்ணேங்கிற மாதிரி பழிய ஏத்துட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த இதே டைம்ல லீ கண்ணாடிக்கார கிம்ம பார்க்க வந்திருக்கான். டே கிம்ம, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. சியோக்கோட மரணத்துல அந்த ஹீரோவுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஏன் அவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதே சந்தேகம் இருக்கு. சோ உண்மையாவே சியோக்கு சாகடிச்சது அந்த டாட்டோ பாயா, இல்லனா அவனுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களான்னு எனக்கு ஃபுல் டீடைலையும் கேதர் பண்ணி கூட. பதிலுக்கு இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். கட் பண்ணா சீன் அப்படியே ஒரு அட்வொகேட்ஸோட ஆபீஸ்க்கு போகுது. இப்ப சியாக் லீயோட டீமை சேர்ந்தவன். சோ அவரோட இறப்புல சந்தேகப்பட்டவங்க இப்ப அந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த லீ அப்புறம் இந்த பாங்ஸனோட கேங்ஸ்டர் குரூப் எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஜோன் சொல்லப்படக்கூடிய இன்னொரு சேர்மன் இங்க இருந்தாரு. அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இந்த லீயும் பாங்ஸனும் இருந்திருக்காங்க. ஆனா அந்த சேர்மன் தனக்கு அப்புறமா தன்னோட பையனுக்கு அந்த பதவியை கொடுக்க நினைச்சாரு. ஆனா யாரோ ஒரு சில பேரு அந்த சேர்மன் அப்புறம் அவரோட பையன் 2 பேரு கதையும் முடிச்சாங்க. இந்த சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் லீயும் பாங்ஸனும் உள்ள வந்தாங்க. தங்களுக்குன்னு ஒரு பெரிய டீமை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் உருவாக்குனாங்க. ஆக்சுவலா இந்த மீட்டிங்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆபீசருக்கு மத்தியிலேயே நம்ம லீயோட பையன் கேல உட்கார்ந்திருக்கான். இங்க இருக்கக்கூடிய ஹெட்டுக்கு நம்ம கேல் மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா இவன் லீயோட பையனாச்சே. இப்ப அதனாலேயே கேல தனியா கூப்பிட்டு, என்னப்பா உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் நீ இந்த வேலைக்கே வந்திருக்கியா என்ன? சார் உங்களுக்கு எப்பதான் என் மேல நம்பிக்கை வரும்? நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா தான் இருக்கேன். ஓ அப்படிங்களா, சரி உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். 1, ஒரு நல்ல அட்வொகேட்டா இங்க கூட சேர்ந்து நேர்மையா வேலை பார்க்கணும். 2, உங்க அப்பா கூட ஒண்ணு சேர்ந்து தப்பான வேலைகளை பார்க்கணும். இதுல நீ எப்ப சரியான பாதையை செலக்ட் பண்றியோ அப்ப நான் உன்னை முழுசா நம்புறேன். கட் பண்ண அடுத்த ஹீரோ இப்ப மறுபடியும் டாட்டோ பாய பார்க்க வந்திருக்கான். ஏற்கனவே இவனோட தம்பியை பிடிச்சு வச்சிருப்பான்ல, சோ அங்க ரெக்கார்ட் பண்ண ஒரு சில ஆடியோக்குள்ள பிளே பண்ணி காட்டிட்டு, இந்த பாரு உனக்கு வேற வழியே கிடையாது, உண்மையை சொல்ல உன்னை யார் அனுப்பி வச்சாங்க, எதுக்காக என் தம்பியை கொன்ன? வேற வழி இல்லாத டாட்டோ பாயும், உங்களுக்கு கிரேவ்யார்ட்னா என்னன்னு தெரியுமா? அது ஒரு வித்தியாசமான வெப்சைட். அடிக்கடி அந்த வெப்சைட்ல நீங்க ஒருத்தரை கொன்னா அதுக்கு நாங்க பணம் கொடுக்கறோம்னு நிறைய ஆஃபர் வரும். அந்த மாதிரி ஒண்ணு மூலமா தான் உங்க தம்பியை கொல்றதுக்கான
அதிகப்படியான ஆஃபர் வந்துச்சு, பணத்தோட மதிப்பு ரொம்ப அதிகம். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நாங்க அந்த இடத்துக்கு போனோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் முழுசா உங்க தம்பியை கொல்லல, அவரோட இடுப்புல கத்தி இறக்குனது உண்மை. அதுக்கப்புறம் நானும் என் ஆளுங்களும் தப்பிச்சு வெளியில வந்துட்டோம். அப்புறம் எதுக்குடா நீ தான் கொலைய பண்ணேன்னு ஒத்துக்கிட்ட? ஏன்னா அப்பதான் அந்த கிரேவியார்டோட டீமை சேர்ந்தவங்க எனக்கு முழுசா பணத்தை கொடுப்பாங்க. அப்படின்னா நீ அவங்கள பார்த்ததே கிடையாதா? இப்போ வரைக்கும் கிடையாது. ஆனா அந்த கிரேவியார்ட் டீம்ல இருந்த எனக்காக ஒரு அட்வொகேட் லேடி அப்பாயின்ட் பண்ணாங்க. வேணும்னா என்னால அந்த லேடியை இங்க வர வைக்க முடியும். அப்ப உடனே அதை பண்ணுன்னு சொல்லும் போது அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சொன்ன மாதிரியே ஜோன்னு ஒரு லேடி அங்க வராங்க. தம்பி நீ எதுக்கும் பயப்படாதப்பா, அடுத்த 2-3 நாள்ல உன்னை ஜெயிலுக்கு மாத்திரலாம். இந்த மாதிரி பேசிட்டு டைரக்டா அந்த அம்மா காருக்குள்ள வந்து உட்கார்றாங்க. ஆனா பக்கத்து சீட்ல நம்ம ஹீரோ உட்கார்ந்துருக்கான். யோ யாரையா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சத்தம் போட்ட பொண்ணுன்னு கூட பாரபட்சம் இல்லாம உன் கழுத்தை அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். என் தம்பி சியோக்கு இறந்து போயிட்டான். அந்த கேஸ்ல நீ எதுக்காக வக்கீல வந்த? உடனே ஜோவும் இந்த பாருப்பா, நான் இதுல டைரக்ட் எல்லாம் இன்வால்வ் ஆகல. நான் மறைக்காம உண்மையை சொல்றேன். கிரேவியார்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல ஒருத்தரை கொலை பண்றதுக்காக மட்டும் இல்ல, ஒருத்தர் ஜெயிலுக்கு போறாங்க அப்படின்னா அதுல அட்வொகேட்டா யாரு போகணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே போஸ்டா போடுவாங்க. அதை பார்த்துதான் நான் இந்த கேஸுக்குள்ள வந்தேன். என்கிட்ட அந்த கம்பெனியோட ஐடி கார்டு கூட இருக்கு. வெளியில இருந்து பார்க்கும்போது அது சாதாரண கிளீனிங் கம்பெனி, ஆனா உள்ள கிரேவியார்ட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கிரைம் வெப்சைட்டையே வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு அந்த கிரேவியார்ட் ஆபீஸ்க்கு வரான். உடனே ஒரு வேலைக்காரன் உள்ள போந்து, சார் ஒர்க்கிங் டைம் முடிச்சு போச்சு, நீங்க எதா இருந்தாலும் காலையில வந்து எங்களை பாருங்க. இல்ல இந்த இடத்தோட ஹெட்டை நான் பார்த்தாகணும். யோ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இன்னையா திரும்ப திரும்ப உள்ள போயிட்டு இருக்க? டே பசங்களா, நம்மள பார்க்க ஏதோ ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க. உடனே மொத்த பேரும் ஹீரோ கூட சண்டைக்கு வரானுங்க. வழக்கம் போலதான் வந்த 4-5 பேரையும் நம்ம தலைவன் அடிச்சு போட்டான். அதே டைம்ல இந்த இடத்தோட ஹெட்டான மார்க்குங்கிற ஆளுக்கு கால் வருத. சார் உங்களை பார்க்க சிஓ கூட அண்ணன் வந்திருக்காரு. வழங்குச்சு போ. அந்த பைத்தியக்காரன் எதுக்கு இங்க வந்தான்? சரி நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, நம்ம கிட்ட இருக்க அடையாளங்களை வச்சு முதல்ல அவன் கதையை முடிச்சிருங்க. இங்க கால் கட் பண்ணதுமே ஆபீஸ்ல இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பையன் ஜம்முன்னு உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பான். அப்ப பதுங்கி வந்த ஒரு சில அடியாளுங்க கத்திய வச்சு ஹீரோவை போட்டு தரலான்னு பார்த்தா கரெக்டா அடியாளோட போன் ரிங் ஆகுது. அப்புறம் என்ன, இந்த சவுண்ட கேட்டா தலைவன் சும்மா இருப்பானா? நார்மல் மோட்ல இருந்து தலைவன் ஃபைட் மோடுக்கு போயிட்டான். வந்த ஒவ்வொருத்தனையும் பொழந்து கட்டியாச்சு. அதே டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு மார்க்கோ வந்துட்டான். ஹீரோவை பார்த்ததும் போதும் டக்குன்னு தரையில மண்டிட்டு, இந்த பாரு நாம்ஜியான், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உனக்கு ஞாபகம் இருக்கா? நீயும் நானும் 10 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே நண்பர்கள். எனக்கு ஒரு லொகேஷனை கொடுத்தாங்க, நான் அந்த இடத்துக்கு ஆளுங்களை மட்டும் தான் அனுப்பி வச்சேன். மத்தபடி எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உன் தம்பின்னு தெரிஞ்சே நான் போய் கொல்லுவனாப்பா. பதிலுக்கு ஹீரோவும், இந்த பாரு நடந்து முடிஞ்ச எதை பத்தியும் நான் கேட்க விரும்பல. என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணு, என் தம்பியை கொல்ல சொன்ன ஆள் யாரு? நாம்ஜியான். என்னப்பா திரும்ப திரும்ப அதே விஷயத்த பிடிச்சிட்டு இருக்க? இந்த பாரு இதை மட்டும் நான் சொன்னேன் வைய, என்னோட உயிர் போயிடும். இப்ப நீ சொல்லல, உன் உயிர் அப்பையும் போயிடும். வேற வழி இல்லாம எப்பா நான் சொல்லிடுறேன்ப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாங்ஸனோட பையன் ஜூக்கு தான். இதுக்கப்புறம் நீயாச்சு அவனாச்சு தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத. கட் பண்ணா காலையில விடுயுத. பாங்ஸனோட குரூப்பை சேர்ந்த பென் நேரா நம்ம மார்க்க பார்க்க வந்திருக்கான். என்னப்பா கடையெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிருக்கான் போல. என்னடா அந்த ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லிட்டியா? ஆமா, பின்ன என்ன பண்ண சொல்ற? இந்த பாரு அவன்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தான் வை, அவன் ஏன் கதையை முடிச்சிருப்பாயா? உதவாக்கற ஏன்டா இதை சொல்லி தொலைஞ்ச? நாளை பின்ன இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வரும் தெரியுமா? உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த பென்னும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இதே டைம்ல நம்ம லியும் பாங்ஸனும் ஒரு தனி இடத்துல சந்திக்கிறாங்க. உடனே லியோ, இந்த பாரு நம்மளோட சேர்மன் இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம 2 கேங்கும் அடிச்சுக்க கூடாது. ஒருவேளை நம்ம கேங்ல யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா அவங்க அந்த தப்புக்கு நிகரான தண்டனை ஏத்துக்கணும். இது மூலமா தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவுக்கு தண்டனையை கொடுத்து நம்ம டீமை விட்டு வெளியிலயும் அனுப்பி வச்சோம். எதுவும் புரியாத பாங்ஸனும், எப்பா என்ன பேசிட்டு இருக்க? ரூல்ஸுக்கும் இப்ப நம்ம பார்த்து பேசுற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. சியோ இறந்து போனதுக்கு யார் காரணம் நினைக்கிற? உன்னோட பையன் ஜூக்கு தான். லீ முட்டாள்தனமா பேசாத. என் பையனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கடுப்பான லீயும், என்ன நான் எதையும் முழுசா விசாரிக்காம பேசுறேன்னு நினைக்கிறியா? இந்த தகவலை கொடுத்தது கிம். உனக்கு சந்தேகம் இருந்தா டைரக்டா அவங்கிட்டயே கால் பண்ணி கேட்டு பாரு. உன் பையன் தப்பு பண்ணிருக்கான். சோ ஒண்ணு உன் பையன் உயிரை விடணும், அப்படி இல்ல அவன் உயிருக்கு நிகரான எதையாவது ஒண்ண நீ இழக்கணும். தோடா என்ன மிரட்டுறதுக்காக இங்க கொண்டு வந்தியா? இந்த பாரு என் பையன் நிறைய தப்பு பண்ணிருக்கலாம். அவனுக்கு எனக்கும் 1000 சண்டை இருக்கும். அதுக்காக என் பையனை உங்ககிட்ட இந்த வச்சுக்கோனே பலியாடு மாதிரி கொடுக்க முடியாத. சிரிச்சுக்கிட்டே இல்லையோ, ஏப்பா நான் இங்க உன்னை கூப்பிட்டது உனக்கும் எனக்கும் கேங் வார் வரப்போகுது, அதை பத்தி பேசுறதுக்காக நினைச்சியா? கிடையவே கிடையாது. அந்த சியா கூட அண்ணன் நாம்ஜியான் பத்தி உனக்கு தெரியும்ல, வக்காளி. அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னு வை, குடும்பத்தோட கூறு போட்டு காக்காவுக்கு போட்டுருவான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே சடனா யாரோ ஒரு ஆளு கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ. என்ன தலைவரு அமைதியா இருக்கீங்க? என் தம்பியோட இறப்பு சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கா என்ன? உடனே லியோ, இந்த பாரு உன் தம்பி என் டீமை சேர்ந்தவன். சோ நீ
நீ இதுல தலையிடாத, நாங்க எங்க டீமுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிறோம். அது எப்படி முடியும்? நம்ம கேங்குக்குன்னு சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணி தானே தண்டனை கொடுப்பீங்க. இப்ப பாங்சனுக்கு இதை கேட்டு சமக்கம். இந்த பாரு, நீ எங்க டீமை விட்டு வெளியில போய் 10 வருஷம் ஆச்சு. அப்படி பார்க்கும்போது நீ சட்டத்திட்டங்களை பேசுறதுக்கான எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. உடனே ஹீரோ கடுப்பாயிட்டு, நீங்க சொல்ற எதையும் என்னால கேட்க முடியாது. இனிமே நான் என்ன பண்றனோ அதை வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு பாங்சனோட பையன் தான் தன்னோட தம்பியை கொண்டாங்கிற விஷயத்த ஓப்பனா சொல்லாம நம்ம ஹீரோ அமைதியா வெளியில போயிடுவான். அதுக்கப்புறமா பாங்சன் லீய பார்த்த, இந்த பாரு, இந்த நாம்ஜியான் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப மோசமானவன். கண்டிப்பா என்னோட பையன் தான் சியாக் இறந்து போனதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கிற உண்மை தெரிய வந்தா கடவுளால கூட அவனை காப்பாத்த முடியாது. ஆனா உன்னால முடியும். ஓ, இப்ப என்ன சொல்ல வர? நான் இந்த ஹீரோவோட கதையை முடிக்கணுமா? முடியாது, முடியவே முடியாது. எப்பா, நீ இதை சும்மா எல்லாம் பண்ண வேணாம்பா. என் கம்பெனியை கூட நான் உனக்கு கொடுக்குறேன். இதை கேட்டதுமே இல்லையும், கொஞ்சம் டைம் கூட, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. அடுத்த நேரா பாங்சன் தன்னோட பையன் கிட்ட வரான். அடி அடி நடிச்ச உண்மையை சொல்றா, நீ தான் அந்த சியோக்க கொன்னியா? ஆமா. இப்ப அதுக்கு என்ன? அதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. அட பாவி முட்டாளா, நீ இதுக்காகடா இதெல்லாம் பண்ண? அப்பா, அவ என் ஆளுங்க முன்னாடி என்னையே அசிங்கப்படுத்தினா. அடச்சி, இதெல்லாம் ஒரு காரணமா? முட்டாள் முட்டாள். இப்ப இது ஒரு பெரிய கேங் வாரா வெடிக்க போகுது. எதுக்குடா இந்த ஏடா கூடமான வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? எல்லாம் உங்களாலதான்ப்பா. நீங்க தான் என் மேல ஒரு முறை கூட நம்பிக்கை வச்சதே கிடையாது. இந்த ஊர் அப்படி சொல்லுத, இந்த ஊர் இப்படி சொல்லுதுன்னு என்ன இப்போ வரைக்கும் ஒரு தண்டச்சோராவே வளர்த்துட்டீங்க. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அப்புறமா இந்த பதவிக்கு தகுதியான ஆள் நான் தாங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவுத்தையும் பண்ண. ஒரு நிமிஷம் அமைதியான பாங்சன் பக்கத்துல வந்து, ஏண்டா உன் மேல நம்பிக்கை இல்லாமையா நான் இது எல்லாத்தையும் உனக்காக சேர்த்து வச்சிட்டு இருக்கேன்? முட்டாள் முட்டாள். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, 1000 தப்புகளை பண்ணாலும் சரி, நீ என்னோட பையன். இதுக்கப்புறம் நீ தனியால எங்கேயும் வெளியில போக கூடாது. உன் பாதுகாப்புக்காக காட்ஸ கூட்டிட்டு போ. கட் பண்ண அடுத்த நம்ம ஹீரோ தன்னோட பழைய ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்கான். இவர் ஒரு பேஸ்பால் டீமுக்கு கோச்சா இருக்காரு. நாம்ஜியான், உன் தம்பி இறந்து போன விஷயத்த நானும் கேள்விப்பட்டேன். நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிட. பரவாயில்ல விடு கியான். நான் இங்க வந்தத எனக்கு பழைய மாதிரி ஒரு பேட் வேணும். இந்த பாரு, நீ நினைக்கிறத விட அந்த பாங்சன் டீமை சேர்ந்தவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க. உன்னால அவங்களை எதிர்க்க முடியுமா? முடியுமோ முடியலையோ, என் தம்பியோட இறப்புக்கு நான் பழி வாங்கி ஆகணும். சரி வெயிட் பண்ண. நீ கேட்ட மாதிரி பேட் வேணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீ என்னைக்காச்சும் திரும்ப வருவாங்கிறதுக்காக உன்னோட வெட்டப்பட்ட கணுக்கால் நரம்பு இருக்கு இல்லையா, அதை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் இந்த சின்ன மெட்டல் பெல்ட்டை உருவாக்குனேன்னு ஹீரோ கிட்ட அதை கொடுத்துட்டு 2 நாளைக்கு அப்புறமா என்ன வந்து பாருன்னு அனுப்பி வைக்கிறான். கட் பண்ண அடுத்த லீ கிட்ட வந்த ஜானோ, சார், அந்த ஹீரோ உங்களை சும்மாலாம் வந்து பாத்துட்டு போகல. லாஸ்டா அவன் அந்த கிரேவியார்டோட வெப்சைட் இருக்குல்ல, அந்த டீமை அட்டாக் பண்ணிருக்கான். உயிர் மேல இருக்க பயத்தால மார்க்கும் அந்த பாங்சனோட பையன் தான் எல்லாத்தையும் பண்ணான்னு போட்டு கொடுத்துட்டான். ஆக்சுவலா இப்ப நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து அந்த பாங்சன் டீமை அழிச்சு நாம அவங்க இடத்தையும் சேர்த்து பிடிக்கலாம். ரெண்டாவது, பாங்சனுக்கு ஆதரவா நின்னு ஹீரோவோட கதையை முடிக்கலாம். இல்ல இப்போதைக்கு எதுவும் பண்ணாதன்னு ஜான வெளியில அனுப்பிடுவாரு. அப்ப உள்ள அந்த கேடி பையனும், சார், சியோக்கு அந்த ஜூக்கோ அடிச்சிருக்கான். இப்ப வரைக்கும் நம்ம அந்த பாங்சன் டீமை எதுவும் பண்ணாம இருக்கோம். நீங்க பெர்மிஷன் கொடுங்க, உடனே நம்ம அட்டாக் ஆரம்பிக்கலாம். தம்பி கிட்ட வாங்க. உன்னோட வேலை என்ன? சாதாரண டிரைவர் தானே. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அடியால ப்ரொமோட் ஆயிட்டு இருக்க. சோ உன் தகுதிக்கு மீறி எதையும் பேசாதான்னு கண்ணங்கண்ணமா அப்பிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா உள்ள வந்த கேல் கேடி பையனை அங்க இருந்து போ சொல்லிட்ட. என்ன ஜான் இது? நம்ம டீம்ல இருக்க ஆளுங்களை நம்மளே அடிக்கிறதா? மன்னிச்சிருங்க சார். சரி, அதை விட்டு தள்ளுங்க. அப்பா என்ன முடிவெடுத்தாரு? பாங்சன் கூட டீம் சேர போறோமா இல்லனா பாங்சனையும் எதிர்க்க போறோமா? இங்கதான் ஜானுக்கு சம ஷாக்கு. என்ன இது? நாம தலைவர்கிட்ட பேசின அதே வார்த்தைய இப்ப இவன் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை நாங்க பேசினதை இவன் ஒட்டு கேட்டிருப்பான் போலன்னு மேலோட்டமா சந்தேகம் உருவாகுது. கட் பண்ண அடுத்த இப்ப நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக கேடி பையன் வந்திருக்கான். சார், ஜூக்கு தான் உங்க தம்பியை கொண்டாங்கிறத லீக்குமே தெரியும். நான் அவங்க கிட்ட இதுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும் போது அவங்க கிட்ட அதுக்கான பதிலே இல்ல. நீங்க சரின்னு சொன்னா உங்களுக்காக நானும் சண்டை போட தயாரா இருக்கேன். இந்த பாரு, இது என்னோட பிரச்சனை. நீ இதுல இருந்து விலகிற. இல்ல சார், சியோக்கோட இறப்புக்கு நானும் பழிவாங்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு ஹெல்ப் பண்ண. நீ கிரேவியார்டோட டீம் கிட்ட பேசி அந்த ஜூக்கு இப்ப எங்க இருக்காங்கிற விஷயத்தை மட்டும் ட்ராக் பண்ணி கூட. இப்ப இவனும் அதே மாதிரியே ஜூக்குவோட போட்டோ, வண்டி நம்பர்னு எல்லா டீடைல்ஸையும் கிரேவியார்ட்ல கொடுத்து இவ இருக்க இடத்தையும் இல்ல இவன் வண்டி இருக்கக்கூடிய லொகேஷன் எல்லாம் யாரு கொடுக்குறாங்களோ அவனுக்கு சன்மானங்கிற மாதிரி வெப்சைட்ல போட்டு விட்டானுங்க. அடுத்த ஒரு சில நிமிஷங்கள்லயே ஒரு டெலிவரி பண்ணக்கூடிய ஆளு நம்ம ஜூக்குவோட வண்டியை பார்த்ததா சொல்லி லொகேஷனை இவங்களுக்கு அனுப்பிட்டான். கட் பண்ணா இதே டைம்ல லீ இப்ப கிம்முக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு கேட்பான். பதிலுக்கு கிம்மோ, பாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவால தான் இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கணும். ஆனா இப்ப அந்த நாம்ஜியான் திரும்ப இங்க வந்திருக்கான். ஒருவேளை ஏற்கனவே போட்டு வச்சிருக்க ரூல்ஸ் படி அந்த பாங்சனோட பையனை பலி கொடுத்தாகணும். ரெண்டாவது, பாங்சன் கூட ஆதரவா சண்டை போட்ட ஹீரோவோட கதையை முடிச்சு மறுபடியும் நாம ஒரு புது சட்டத்தை உருவாக்கணும். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான அதிகாரமும் இல்ல. ஆனா இப்ப நீங்க முடிவெடுத்தா அந்த பாங்சன் கூட்டத்தையே மொத்தமா அழிச்சு
உடைச்ச நீங்க இந்த ஒட்டுமொத்த சியோலுக்கும் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா உருவெடுக்க முடியும். ஆக்சுவலா இப்ப இவங்க பேசின எல்லாத்தையுமே நம்ம ஜான் கெஸ் பண்ண மாதிரி கேல் ஒரு சின்ன டிவைஸ் போலவா மாடியில இருந்தே கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஏன் எதுக்குங்கிறது தெளிவா புரியல. அடுத்த இன்னொரு பக்கத்துல பாங்சன் ஒரு ஃபாதரை பார்க்க வந்திருக்கான். இந்த மாதிரி ஹீரோவோட கதையை முடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. ஆனா பதிலுக்கு அவரை பாருங்க, யோ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? அந்த நாம்ஜியான் அதாவது ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கிறது எனக்கும் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு கிறுக்கனை கண்டிப்பா என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ வேற ஆளை வச்சு இந்த வேலையை பாத்துக்கோன்னு ஆளு அப்படியே ஓடிட்டான். அப்ப ஒரு சந்தேகத்துல பாங்சனும் கூட இருக்க கண்ணாடிக்காரனை பார்த்து, கண்டிப்பா இந்த கேஸ்ல ஏதோ ஒன்னு இடிக்குதுடா, நீ ஒன்னு பண்ணு, நம்ம லோக்கல் போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. இந்த சியா கூட கேஸ யார் எடுத்து விசாரிக்கிறாங்க, யார் இந்த கொலையை முதல்ல பார்த்தாங்கன்னு எல்லா டீடைல்ஸும் எனக்கு வந்தாகணும். அண்ட் அதுக்கு முன்னாடி முதல்ல என் பையனை டெக்கார் பார்ட்டியில இருந்த காட்டுக்குள்ள நமக்குன்னு ஒரு பங்கர் இருக்குல்ல அங்க கூட்டிட்டு போங்க, செக்யூரிட்டியை பலப்படுத்துங்க. கட் பண்ண அடுத்த பென்னும் கண்ணாடிக்காரனும் நேரா ஜூக்கு இருக்க அந்த பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. குட்டியஜமா உடனே கிளம்புங்க, நாம இந்த இடத்த விட்டு பங்கருக்கு போயாகணும். யோ என்னால ஒருத்தனை பார்த்தெல்லாம் ஓடி ஒளிய முடியாது. ஐயோ தம்பி அவன் ஒருத்தன் கிடையாதுப்பா, கொஞ்சம் விட்டா நம்ம எல்லாரையும் வாயில போட்டு முழுங்கிடுவான். அதனால தயவு செஞ்சு நீங்க உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். இப்ப இதே டைம்ல கிரேவ் யார்டோட டீம் மூலமா இந்த ஜூக்கு எங்க இருக்காங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ தெரிஞ்சிருப்பா இல்லையா? அதனால டைரக்டா இப்ப நம்மளுமே இந்த கட்டடத்துக்குள்ள வந்துட்டான். லிப்ட பிடிச்சு மேல போலான்னு பார்த்தா அங்க நிறைய செக்யூரிட்டிஸா இருக்கானுங்க. உள்ள போக பார்த்த ஹீரோவை தடுத்தா சும்மா இருப்பாடா, புரட்டி எடுக்கிறாங்க. மொத்த பேரையும் ரொம்ப அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு மேல வரும்போது கண்ணாடிக்காரனும் மத்த அல்லக்கைகளும் நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூட பென்ன பாருங்க, ஜூக்கு இங்க இருக்க வேணாம், வாங்க நம்ம உடனே கிளம்பலாம். அட ஈரியா, இவன் என்ன பெரிய பாதாம் பிஸ்தாவா, இவன் எவ்வளவு பெரிய பருப்புங்கிறத இன்னைக்கு பாத்துட்டு தான் வருவேன்னு சரக்கு அடிச்சபடியே அங்க இருக்க ஒரு சேர்ல உட்கார்றான். முதல்ல என்னதான் அங்க இருந்த சின்ன சின்ன ரவுடிகளை புரட்டி எடுத்தாலும் கூட கண்ணாடிக்காரன் ஜெகஜால கில்லாடி குரங்க விட மோசமா அங்கிட்டு இங்கிட்டும் தாவிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல லைட்டா இவன் தடுமாறினாலும் கூட கடைசி நிமிஷத்துல அந்த கண்ணாடிக்காரனையும் அடிச்சு பறக்க விட்டான். இப்ப இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்து பயந்து போன பெண்ணு குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, டேய் நண்பா தயவு செஞ்சு நீ பண்ண வரைக்கும் போதும்டா, எனக்காக அந்த ஜூக்குவை எதுவும் பண்ணாதுன்னு கெஞ்சுவான். உடனே சொல்லட்டி இவனுக்கு ஒரு அடி. லாஸ்டா அந்த ஜூக்குவோட கழுத்தை பிடிச்சு அவனை கொல்ல போற நேரத்துல மறுபடியும் கண்ணாடிக்காரன் சண்டைக்கு வந்துட்டான். இந்த சின்ன கேப்ல பென் ஜூக்குவை கூட்டிக்கிட்டு கார்ல எஸ்கேப் ஆகுறான். வழியில கேடு பையனும் இதை பார்த்துட்டாங்க. குடுகுடுன்னு வண்டியை வெட்டி இறங்கினவன், யோ வண்டியை நிறுத்துன்னு கத்துவான். ஆனா பென் ஜூக்குவை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். கட் பண்ணா அடுத்து நம்ம மார்க்க காட்டுறாங்க. இந்த ஊரும் வேணாம் கம்பெனி வேணான்னு பெட்டி படிக்கையெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வெளியில கிளம்பிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோவும், என்னப்பா வெளியூருக்கு போறியா என்ன? சாச்சா இல்லையே, உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணேன், தோ வெளியூருக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன், அப்படி இப்படின்னு பச்சை போய் பேசிட்டு இருக்கான். இந்த பாரு நான் தேடி போன ஜூக்கு அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான். அடுத்து அவன் எங்க போயிருக்காங்கிற தகவல் ஒரு நாளைக்குள்ள எனக்கு தெரிஞ்சாகணும். ஆத்தாடி மறுபடியும் குட்டையை கிளப்ப வந்துட்டான் போலன்னு மார்க்குக்கு வைத்த கலகுது. இன்னொரு பக்கத்துல நம்ம ஜான் இருக்கா இல்லையா, அவனுக்கு லீயோட பையன் மேல ஒரு டவுட். அதாவது இவனும் லீயும் பேசிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒட்டி கேட்கிற மாதிரி. சோ அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேல் வீட்ல இல்லாத நேரம் பார்த்து அவன் ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஹெட்போன் இருக்கு. ஆக்சுவலா இதை வச்சுதான் கீழ் ரூம்ல பேசுற எல்லாத்தையுமே இந்த கேல் மேல் ரூம்ல இருந்தே கேட்டிருக்காங்க. உண்மையை கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷமே நேரா கேல பார்த்தவன், எதுக்காக நாங்க பேசின எல்லாத்தையும் நீங்க கேக்குறீங்கிற விஷயத்த வேணும்னே எனக்கு தெரியப்படுத்தினீங்க. சிரிச்சுக்கிட்டே கேலும், என்ன ஜான் இது கூட உங்களுக்கு இன்னும் புரியலையா? சியோக்கு இறந்து போனதுக்கு அந்த பாங்சனோட பையன் தான் காரணம். ஆனா அப்பா இப்போதைக்கு சண்டையே வேணான்னு அமைதியா இருக்காரு. என்ன கேட்டா இது ஒரு நல்ல வாய்ப்பு, நாம சரியான நேரம் பார்த்து அடிச்சா பாங்சன் டீமையே ஒட்டுமொத்தமா அழிச்சு இந்த நகரத்துல அப்பா ஒரு புது தலைவராக முடியும். அடுத்து இதே டைம்ல சேஃபா பங்கருக்கு வந்த ஜூக்கு, யோ பென்ன யாரு அவன், தானியால இத்தனை பேரை புரட்டி எடுக்கிறான், முதல்ல எனக்கு அவனோட ஒட்டுமொத்த வரலாறும் தெரிஞ்சாகணும், எங்க உண்மை ஒன்னா சொல்லு பாப்போம். சரியா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சேர்மன் தான் லீ அப்புறம் பாங்சனுக்கு தலைவரா இருந்தாரு. ஆனா நம்மளோட கேங்கையும் தாண்டி பூசான்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு டீம் அங்க இருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா நாங்க அவங்கள அட்டாக் பண்றதா பிளான் இருந்தது. ஆனா அவங்க முந்துகிட்ட முதல்ல எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதிரிகளோட எண்ணிக்கை அதிகமா இருந்ததால கிட்டத்தட்ட நாங்க இறந்தே போயிட்டோம்னு நினைச்சோம். அப்பதான் நாம் ஜியான் தனியாலா உள்ள வந்தான். சொன்னா நம்ப மாட்டேன், தனியாலா நூத்துக்கணக்கான எதிரிகளையே கதிகலங்க வச்சான். ஏன் ஓ அப்பா அப்புறம் அந்த லீயோட உயிரை கூட அவன் தான் காப்பாத்தினான். ஆனா இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அந்த சேர்மனுக்கு தனக்கு அப்புறமா தன்னோட பதவியை தான் பையனுக்கு கொடுக்க விருப்பம் இல்லாம லீ அப்புறம் பாங்சன் கிட்டயே ஒப்படைக்க நினைச்சாரு. ஆனா இது சேர்மனோட பையனுக்கு கோவத்தை உருவாக்குச்சு. அதனால லீ அப்புறம் பாங்சனோட கதையை முடிக்கிறதுக்காக ரவுடிகளை ஏவி விட்டான். இந்த விஷயம் கிரேவியார்டு வெப்சைட்டை ரன் பண்ணிட்டு இருந்த மார்க்குக்கு தெரிய வந்துச்சு. அவன் வெளிப்படையா உண்மையை சொல்லிட்டான். இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சதுமே தன்னோட தலைவர்களான லீ அப்புறம் பாங்சனுக்காக சேர்மனோட பையனையே குத்தி கொன்னா. இந்த விஷயம் சேர்மனுக்கு தெரிய வந்ததுமே
லீ அப்புறம் பாக்ஸனை கைதிகளை பிடிச்சாரு. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேங் வார் உருவாச்ச. அப்பையும் தான் முதலாளிகளை காப்பாத்துறதுக்காக ஹீரோ சேர்மனோட கூட்டாளிகள் எல்லாரையுமே சாகடிச்சான், ஒருத்தனை தவிர. அவனோட பேரு டர்போ. ரெண்டு பேருமே பாலிய நண்பர்கள். அப்ப கூட டர்போ கேட்டிருப்பான், எதுக்காக இதெல்லாம் பண்ண, ஏன் சேர்மனோட பையனை கொன்னன. ஆனா ஹீரோ ஒரு அவசரத்துல பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவான். இதை ஏத்துக்க முடியாத டர்போ, எனக்கு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்னு கத்திகளை வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நடந்த சண்டையில டர்போவுக்கு என்னாச்சுங்கிறத தெளிவா காட்டல. நம்ம ஹீரோ மட்டும் தான் ரத்த கரைகளோட சேர்மன் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு வந்திருப்பான். அதே இடத்துலதான் லீ அப்புறம் பாங்ஸனை கட்டிப்பட்டு வச்சிருப்பாங்க. தலைவரை என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு கட்டுகள் அவுத்து விட்டுட்டு சேர்மன் கதையும் முடிச்சிருக்காங்க. என்னதான் பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்தாலும் கூட நூல் இலையில நம்ம லீயும் பாங்ஸனும் உயிர் படைச்சிருக்காங்க. என்னதான் இவங்களுக்கு சேர்மனுக்கு நிகரான பதவி கிடைச்சாலும் கூட மரணத்துக்கு பக்கத்துல போயிட்டு வந்திருக்காங்க. சோ அதனாலேயே இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மாதிரி யாருமே தப்பு பண்ண கூடாதுங்கிறதுக்காக ஒரு புது சட்டத்தை உருவாக்குனாங்க. முதல் ஆளா அதுல நம்ம ஹீரோவுக்கு தண்டனையும் கொடுத்தாங்க. அதாவது இவன் சேர்மனோட பையனை கொன்னதாலதான் மிகப்பெரிய கேங் வாரே உருவாச்ச. சோ இவனோட ஒரு பக்க கணுக்கால் நரம்பு மட்டும் கட் பண்ணி விட்டு டீமை விட்டோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீக்கிட்டாங்க. இந்த பிளாஷ்பேக்லாம் பென்னு சொல்லி முடிச்சதுமே இந்த ஜூக்குவ பாருங்களேன், கேட்க பொக்கன் சிரிக்கிறான். ஏயா இந்த கதையெல்லாம் கேட்டு நான் என்ன பயப்படுவேன் நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. என்ன பண்ணாலும் சரி அவனோட கதையை நான் தான் முடிப்பேன். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பென் எனக்கு வெளியில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இருந்தாலும் பங்கரை சுத்தி நிறைய காவலாளிங்க இருக்காங்க. உள்ள இருக்க ஜூக்குவால அனுமதி இல்லாம வெளியில வரவே முடியாத. சோ என்ன பண்றதுன்னு புரியாம குழப்பத்துல இருக்கவன் டக்குன்னு தன்னோட அந்த மொட்டை அடியாளுங்க இருக்காங்கல்ல, அதாங்க படத்தோட ஆரம்பத்துல பாங்ஸனோட மேனேஜர் கதையவே முடிச்சிருப்பானுங்கல்ல, அந்த கொலகார பயலுங்களுக்கு கால் பண்ணி நீங்க எனக்காக அந்த ஹீரோவான நாம்ஜியானோட கதையை முடிக்கணும்னு டீல் பேசுவான். அது மட்டும் கிடையாது, கார்ல போயிட்டு இருக்க பென்னுக்கு கால் பண்ணி இந்த பாரு, நான் இந்த பங்கருக்குள்ளேயே மாட்டி இருக்கிறதுக்கான காரணம் அந்த ஹீரோ என்ன கொல்ல போறாங்கிற பயத்தால மட்டும் தானே. ஆனா கவலைப்படாத, அவனுக்கு முன்னாடி நான் அவன் கதையை முடிக்க போறேன்னு இவனுங்க ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ற மாதிரி தெரியுது. கட் பண்ண அடுத்து பாங்ஸனை காட்டுறாங்க. தன்னோட அல்லக்கையான கண்ணாடிக்காரங்கிட்ட சியோக்கு இறந்து போனதை முதல்ல யார் பார்த்தது, இந்த கேஸை யாரு விசாரிக்கிறாங்கன்னு டீடைல் கேட்க சொல்லிருப்பால. இப்ப அதுக்கான ஃபைல்ஸ் பார்க்கும்போது முதல் முறையா இந்த கொலையை பார்த்தது டாம்ங்கிற போலீஸ்காரன். சொல்ல போனா அதே போலீஸ்காரன் தான் இந்த கேஸையும் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, முதல்ல அந்த டாம தூக்கு, அப்பதான் உண்மை தெரிய வரும். கட் பண்ண அடுத்த இப்ப பென் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். சந்தேகத்துல நம்பாலும் டேய் என்னாச்சு, எதுக்கு என்ன பார்க்கணும் நீங்க வர சொன்ன. சோகத்தோட பென்னும் என்னப்பா நீயும் நானும் 10 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே நல்ல நண்பர்கள், நீ எங்க இருக்கங்கிற இடத்த போட்டு கொடுத்தா எனக்கும் பணம் கிடைக்கும், நான் அதை பண்ண மாட்டேன், ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு. ஏண்டா இந்த பேப்பரை படி, இந்த இடத்துல தான் நீ தேடிட்டு இருக்க அந்த ஜூக்கு இருக்கான், நீ செய்ய வேண்டிய வேலையை நல்லபடியா முடிச்சிடு, கவலைப்படாத, நானும் கொஞ்ச நாள் தான் இந்த பாங்ஸன் டீம்ல இருப்பேன், அதுக்கப்புறம் வெளியூருக்கு போயிடுவேன் சரின்னு பென்னோட பேச்சை கேட்ட இப்ப ஹீரோவா அந்த லொகேஷனுக்கு வரான். அதே டைம்ல பென்ன பாருங்களேன், நண்பா என்ன மன்னிச்சிரு, நான் இது நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல, எதுக்கு இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த ஜூக்கு முன்னாடி சீன்ல பென்னுக்கு கால் பண்ணிருப்பான்ல, அப்ப அவன் என்ன சொல்லிருப்பான்னா, இந்த மாதிரி ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்கு நான் ஆளுங்களை ரெடி பண்ணிருக்கேன், சோ நீ எனக்காக ஹீரோவை ஏமாத்தி நான் சொல்லக்கூடிய லொகேஷனுக்கு மட்டும் போக வச்சிட, மீதி எல்லாத்தையும் என் ஆளுங்க பாத்துப்பாங்க, ஒருவேளை நான் சொல்ற விஷயத்த நீ கேட்க மறுத்தா உன் பொண்டாட்டி புள்ளையோட கதையை முடிச்சிடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் நம்ம ஹீரோ கிட்ட பென் போய் சொல்லிருக்கான். ஆனா பாவம் இது எதுவுமே தெரியாத ஹீரோ நேரா பென் சொன்ன லொகேஷனுக்கு வந்து பாக்கும்போது பதுங்கி இருந்த மொட்டை பயலுங்க பட்டாக்கத்தை வச்சு ஹீரோவையே கொல்ல பாக்குறானுங்க. தலைவன் சும்மாவா, எத்தனை பேர் வந்தாலும் கவலையே கிடையாது, போட்டு அடி அடி நடிக்கிறான். ஆனா அந்த அடியாளுங்களும் சாதாரண ஆளுங்க கிடையாது, நினைக்கிறத விட ரொம்ப சூப்பரா சண்டை போடுவானுங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேர்ல ஒருத்தன் தலையில நம்மால கவரை போட்டு லாக் பண்ணிட்டான். இத பார்த்து இன்னொரு அடியால் பட்டாக்கத்தையை வச்சு ஹீரோவை கொல்ல வரும்போது அந்த கேரி பேக் மாட்டிருப்பான்ல, அந்த பயல டக்குன்னு உள்ள இழுத்து விட்டான். அவ்வளவுதான், கழுத்தோட ஒரு போடு. ஒருத்தன் கதையை முடிச்சதுக்கு அப்புறமா 2வது ஆள கழுத்தோட வெட்டி அவனையும் சாகடிச்சிருவான். அதே டைம்ல அந்த ரவுடி பசங்களுக்கு கால் வருத, காலை அட்டன் பண்ண ஹீரோவும் நீ என்ன கொல்ல அனுப்பி வச்ச ஆளுங்களை பாதுகாப்பா நான் மேல அனுப்பிட்டேன், வெயிட் பண்ண, அடுத்து ஒன்ன நான் தேடி வரேன்னு டக்குனு ஹீரோவும் காலை கட் பண்ணிட்டான். உடனே உயிர் பயத்துல இருக்க ஜூக்கு வேற ஒரு கேங்ஸ்டருக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில விடியும் போது இவங்களோட பங்கருக்கு வெளியில ஒரு கார் வந்து நிக்குது. ஏய் யாரா நீங்க, முதல்ல வண்டி எடுத்துட்டு கிளம்புங்கன்னு செக்யூரிட்டிஸும் கத்துவானுங்க. ஆனா காருக்குள்ள இருந்து இறங்கக்கூடிய ஒவ்வொருத்தனுமே பயில்வான் கணக்கா ஆளு பல்கா இருக்கானுங்க. முதல் வேலையா வெளியில காவலுக்கு இருந்த ஆளுங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டானுங்க. அதுக்கப்புறமா ஜூக்குவை பார்த்தவன், ஏப்பா ஒருத்தனை கொல்றதுக்காகவா நீ எனக்கு 1 பில்லியன் பணம் கொடுக்குறேன்னு சொன்ன, இந்த பாரு நீ நினைக்கிறத விட அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், அவன் என்ன தேடி கண்டுபிடிச்சு இங்க வரேன்னு சொல்லிருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும், அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சுன்னா இவங்க ஒரு பக்கத்துல கார்ல கிளம்புறானுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பென் நேரா பங்கருக்கு வரும்போது அங்க ஜூக்குவை காணோங்கிற விஷயம் தெரிஞ்சு பயபுள்ளிக்கு செம கோபம். பாருங்கடா நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாத, அடுத்த 2 மணி நேரத்துல அந்த ஜூக்கு எங்க இருக்காருங்கிற எல்லா தகவலையும் தேடி கண்டுபிடிக்கணும். கட் பண்ண அடுத்த இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான கோச் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து கால் வருது. இந்த பாரு பிரச்சனை கையை மீறி போயிடுச்சு, டைரக்டா லீயோட டீமை சேர்ந்த ஆளுங்களே கால் பண்ணி என்கிட்ட பேசுனாங்கடா, நாளைக்கு நான் அந்த பாங்ஸனை பார்த்து பேச போறேன், கண்டிப்பா அவரோட பையன் பண்ண தப்புக்கு அவருக்கான தண்டனைகள் முறைப்படி கிடைக்கும், சோ நீ இனிமே எந்த பிரச்சனைக்கும் போக கூடாது.
இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சடனா ஜூக்கு இருக்கா இல்லையா, அவன் இவரோட அறைக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. வாயா பெருசு, உனக்காக தான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன். போன்ல யாரு, நம்ம பையன் நாம்ஜியானா? ஏதோ கிட்ட எதுவுமே சொல்லாம கோச் டக்குன்னு காலை கட் பண்ணிடுவாரு. டே ஜூக்கு, நீ தான் அந்த பாங்ஸான் பெத்தெடுத்த புண்ணியவானா? இங்க பாரு, நீ ஏற்கனவே நிறைய தப்புகளை பண்ணிட்ட. நாளைக்கு நானே உங்க அப்பா கிட்ட பேசுறேன், முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. அந்த ஜூக்கு கேக்குற மாதிரியே இல்லையே. ஒரு பெரிய பேட் எடுத்து நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேக்குறதுன்னு பேட்டை வச்சு மண்டையிலேயே அட்டி அட்டி நடிக்கிறாங்க. கரெக்டா அதே டைம்ல அந்த இடத்துக்கு பென்னு வந்துட்டாரு. டே முட்டா பேசு, இதுக்கிட்ட அப்படிலாம் பண்ண லூசா நீ? ஒன்னாலதான் 2 டீமுக்கு இடையில பெரிய கேங் வரை வந்திருக்கு, அப்படி இப்படின்னு அசிங்கமா திட்டி விட்டுருவான். இத பார்த்து ஜூக்கு சும்மா இருப்பானா? ஓஹோ, புரிஞ்சு போச்சு, நீ அந்த ஹீரோவோட முன்னாள் ஃப்ரெண்ட் இல்ல, அதனாலதான் நீ அவனுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்கியா? உண்மை சொல்ல, இப்ப அந்த ஹீரோ எங்க இருக்கா? பென் எனக்கு தெரியாதுன்னு எத்தனை முறை சொன்னாலுமே ஜூக்கு அதையெல்லாம் கேட்காம பேட்டை வச்சு இவரையும் அடிச்சு கொன்னுட்டான். அதே டைம்ல கோச்சோட நம்பருக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருத. போன் எடுத்த ஜூக்குவும், பரவாயில்லையே, நீ நல்லபடியா கால் பண்ணிட்ட. ஆனா பாவம் தம்பி, உனக்காக உன் ஃப்ரெண்டு 2 பேரும் என் கையால அடிபட்டு இறந்தே போயிட்டானுங்க. உனக்கு இப்ப வேற வழியே கிடையாது. நான் சொல்ற லொகேஷனுக்கு நீ கரெக்டா வந்தாகணும்னு லொகேஷனை மட்டும் அனுப்பிட்டு பையன் காலை கட் பண்ணிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோச்சோட ரூம்க்கு வந்து பாக்கும்போது பென்னும் கோச்சும் இறந்து போயிருக்க விஷயத்த பார்த்த ஹீரோவுக்கு வேதனை தாங்கல. அதே டைம்ல நம்ம ஹீரோவுக்காக நம்ம கோச் ஒரு பேட்டை ரெடி பண்றேன்னு சொல்லிருப்பார்ல, அந்த பேட் இங்கதான் இருக்கு. அப்புறம் என்ன, இன்னைக்கு நம்மள அந்த ஜூக்குவான் பாக்கலான்னு தலைவன் பேட் எடுத்துட்டு சண்டைக்காக கிளம்புறான். அடுத்த இதே டைம்ல அந்த பாங்ஸன் சியோக்கோட கேஸ விசாரிக்கிற அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவனை கட்டி கொண்டாந்துருக்கான். டேய் ஒழுங்கா உண்மையை சொல்ல, நீ ஒரு சீனியர் ஆபீசர், கண்டிப்பா சியோக்கு இறந்து போன அந்த டைம்ல ரோந்து பணிக்கெல்லாம் ஒன்னு அனுப்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இறந்து போன சியோக்கு உடம்ப எப்படி நீ முதல்ல பார்த்த? போலீஸ்காரன் பதிலே பேசாம பேந்த முடிச்சிட்டு இருக்கான். இதுக்கடையில இந்த ஜூக்குக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது மறுபடியும் அவன் பங்கருக்கு வந்திருக்கான். கூடவே தனக்கு தெரிஞ்ச சிட்டில இருக்க பெரிய பெரிய ரவுடிஸ் எல்லாத்தையுமே இவனோட பங்கருக்கு வர வச்சிருக்காங்க. பாருங்கடா, இந்த பேக் ஃபுல்லா பணம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு ஒரு ஆள் வர போறான், அவனை நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா ஒண்ணு, கடைசியில அவன் உயிரை நான் தான் எடுப்பேன். உடனே மொத்த ரவுடிஸும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னையா பேசிட்டு இருக்க, ஒரே ஒருத்தன் இங்க வர போறானா? என்னையா காமெடி பண்ணிட்டு ஒரு ஆளை கொல்றதுக்காகவா நாங்க இங்க வந்திருக்கோம்? இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோவோட கார் இந்த பங்கருக்கு வெளியில வந்து நிக்குத. முதல்ல கிளவுஸ், அதுக்கப்புறமா இவனோட ஃப்ரெண்டு செஞ்சு கொடுத்த பேட், இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு உள்ள வரான். நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பேட் கிடையாதுங்க. அந்த பேஸ்பால் பேட்டோட அடிப்பகுதியில ஒரு இரும்பு பிளேட்டை வச்சிருக்கானுங்க. நேரா இப்ப உள்ள வந்ததும் போதும் நூத்துக்கணக்கான ரவுடிங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அப்ப உடனே ஹீரோவும், உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் இருக்கு, முடிஞ்சா உங்க உயிரை காப்பாத்திக்க ஓடுங்க. தோடா ஒத்த கால வச்சுக்கிட்டு இந்த மாமா காமெடி பண்ணிட்டு இருக்காரு பாரு. சரி, அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம்னு தலைவன் பேட் எடுத்த லெப்ட் ரைட்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அதுலயும் ஒரு குடுமிக்கார மூஞ்ச செவுத்துலயே தேய்ச்சு அவன் கண்ணத்தையே பாதி கிழிச்சுட்டான். இவன் அடிக்கிற விதத்தை பார்த்த மத்த அடியாளங்களுக்கு உச்சாவே வந்துரும் போல, அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கானுங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில ஒரு பயில்வான் உள்ள வரான். இது போட ஹீரோவை தூக்கி போடுச்சு அங்க எங்கன்னு தூக்கி வீசிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, கோடாரிய வச்சு நம்ம ஹீரோவையே கொல்ல பாக்குறாங்க. தலைவன் சும்மா இருப்பானா? பதிலுக்கு அந்த கோடாரிய பிடிங்கி கழுத்துலயே ஒரு வெட்டு. ஆளு கெடாமாடு மாதிரி இருக்கா இல்லையா, அதனாலயே அவனுக்கு அந்த காயம் பெருசா தெரியல போல. ஹீரோவை செவுத்தோட வச்சு அலைக்கா தூக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கழுத்தை நெரிக்கிறான். தலைவன் சும்மாவா, கோடாரிய வச்சு கழுத்துலயே நங்குன்னு இறக்கி ஓங்கி ஒரு குத்துவான் பாருங்க. கோடாரி டப்புன்னு கழுத்து ஃபுல்லா இறங்கிடுச்சு. இந்த சம்பவத்தை பார்த்த அங்க இருந்த சின்ன சின்ன ரவுடிகள் எல்லாம் தெரிச்சு ஓடி போயிருவானுங்க. இப்ப கடைசியா இருக்கக்கூடியது ஒரே ஒரு பெரிய பாக்ஸர் மட்டும்தான். உடனே ஜூக்குவை பார்த்தவன், இந்த பாரு, உன்னோட உயிரை இப்ப நான் மட்டும் தான் காப்பாத்த முடியும். நீ குடுக்கறேன்னு சொன்ன 1 பில்லியன் பணம் இருக்கு இல்லையா, அது எனக்கு பத்தாது, அதை டபுள் பண்ணி கொடு. மேபி நான் இந்த வேலையை நல்லபடியா முடிக்கிறேன். உயிர் பயத்தால ஜூக்குவும் இந்த டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். இன்னொரு பக்கத்துல நம்ம பாங்ஸான் பிடிச்சிட்டு வந்த போலீஸ்காரன் இருக்கா இல்லையா, அவன் உயிர் பயத்தால தான் செல்போன்ல இருக்க ஒரு சின்ன ஆடியோவை காட்டுறாங்க. அதுல சியோக்க தான் சாகடிச்சதா சொல்லி டாட்டூ பாய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுவான். இருந்தாலும் சியோக்க உண்மையாவே நம்ம தான் கொண்டோங்கிற விஷயம் வெளியில தெரியக்கூடாது. சோ அந்த வீட்டுல இருக்க தடயங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட இந்த மாதிரி 2 பேரோட வாய்ஸ் மட்டும் கேட்டிருக்கு. கண்டிப்பா இது தான் பையனோட வாய்ஸ் இல்லங்கிறத பாங்ஸானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அடுத்து ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது வெளியில இருந்த அல்லக்கைங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிட்ட நேரா ஜூக்கு கிட்ட வரும்போது அங்க இருக்க பாக்ஸர் சும்மா இருப்பானா? 2 மில்லியன் பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கானே, அதுக்காகவே ஹீரோ கிட்ட தான் மொத்த வித்தைகளையும் காட்டிட்டு இருக்கான். ஏற்கனவே நம்மால சண்டை போட்டு டயர்டா இருப்பான், கூடவே உடம்புல நிறைய காயங்கள். சோ இதனாலேயே ஹீரோவால திரும்ப அடிக்க கூட முடியல. ஒரு கட்டத்துல நம்மால அப்படியே அலைக்கா தூக்கி அங்க இருக்க டேபிள்லயே தொப்புன்னு போடுவாங்க. கண்ணாடி எல்லாம் உடஞ்சு தெரிக்குது. இதான் சாக்கன ஜூக்கோ சிக்னல் கொடுக்க ஹீரோவை மொத்தமா சாகடிக்கலான்னு பாக்ஸர் கிட்ட வரும்போது நம்மால உடஞ்சு போயிருக்க கண்ணாடி துண்டு இருக்கு இல்லையா, அதை ஒண்ணு எடுத்து கரெக்டா கண்ணுல ஏத்திட்டான். அப்புறம் என்ன, பாக்ஸர் கதை அதே இடத்துல முடிஞ்சு போச்சு. கடைசியா ஜூக்கு வேற தப்பிக்க வழி இல்லாம வசமா மாட்டிக்கிட்டான். வேணா என்ன எதுவும் பண்ணாதன்னு கெஞ்சுறான், கதறான். ஆனா ஹீரோ சும்மா இருப்பானா? கொல்லப்பட்டது இவனோட தம்பியாச்சே. ஓங்கி பேட்டை வச்சு மண்டையிலேயே ஒரு போடு, அவ்வளவுதான். மாடியில இருந்து தொப்புன்னு கீழே விழுந்தவன் கை காலெல்லாம் எசக்கு பசுக்க உடஞ்சு அதே இடத்துல ரொம்ப கொடூரமா இறந்து போயிடுவான். நேரத்துக்குன்னு ஜூக்கோட அப்பா கிட்ட இருந்து கால் வருத. உடனே பாங்ஸனும், டே ஜூக்கு என்னடா ஆச்சு, எல்லாம் அங்க ஓகே தானே? ஆனா ஹீரோ, எல்லாம் ஓகே தான்,
கேக்குறான், உன் பையன் எங்கதான் இருக்கான்? பயந்து போன பாங்சன், வேணா என் பையனை எதுவும் பண்ணிடாத, உண்மையாவே உன் தம்பியை கொலை பண்ணதுன்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவான். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ, நான் உன் புள்ள ஜூக்குவை கொன்னுட்டேன், நம்ம கேங்ஸ்டர் டீமுக்குள்ள என்ன ரூல்ஸ் இருக்கோ அதுக்கேத்த தண்டனை உன் பையனுக்கு கிடைச்சாச்சா, இதுக்கப்புறம் என்ன தேடி நேரத்தை வீணடிக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோவும் காலை கட் பண்ணிட்டு திரும்ப தான் கார் மூலமா இங்க இருந்து கிளம்பும் போது பக்கத்து சீட்ல இவனோட தம்பி உட்கார்ந்துருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்ப எதிர்பாராத நேரத்துல நம்ம ஹீரோவோட காருக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல இன்னொரு கார் வந்து நம்ம ஹீரோவோட காரை இடிக்கும் போது நம்மால அப்படியே டைரக்டா அங்க இருக்க ஆத்துக்குள்ள விழுந்துருவான். வண்டியை விட்டு இறங்கி வந்த ஹூடி போட்ட ஒரு ஆளு, சார் வேலை பக்காவா முடிஞ்சிருச்சு, கண்டிப்பா நாம்ஜியான் இறந்து போயிருப்பான். இப்ப இந்த ஹூடி போட்ட ஆள் யாரு, இவன் யாருக்கு கால் பண்ணி ஹீரோ இறந்து போயிட்டாங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றான், இது எதையுமே தெளிவா காட்டல. சோ இனிமே இந்த ஹூடி போட்ட ஆள பீமான்னு மைண்ட்ல வச்சுப்போம். கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோவோட தம்பிய டாட்டூ பாய் கத்தியால குத்திட்டு பாதியிலேயே அந்த இடத்த விட்டு ஓடி போயிருப்பா இல்லையா. சோ அதுக்கப்புறமா தம்பிக்காரன் வீட்டுக்குள்ள போக பாத்துருக்கான். அந்த டைம்ல ஹீரோவோட காரை ஆக்சிடென்ட் பண்ண அதே பீமா அங்க வந்திருக்காங்க. தம்பிக்காரனுக்கு எதிரா பயங்கரமான சண்டை. ஆக்சுவலா இவன் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் போல நிஞ்சா கத்திகளை வச்சு தம்பிக்காரன் உடம்பையே பதம் பாக்குறான். ஒரு கட்டத்துல உள்ளங்கைகள்லயும் கத்தி இறங்குது. இருந்தாலும் தலைவன் அதை பார்த்து பயப்படல, மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா சண்டையோட முடிவுல பீமா இந்த சியோக்கோட கழுத்துல கத்திய வச்சு குத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிருப்பான். இங்க அப்படியே பிளாஷ்பேக்கும் கட்டாக பிரசன்ட்ல நம்ம ஹீரோவோட கார் ஒரு பாலத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா. சோ இப்ப அந்த இடத்துக்கு ரெஸ்கியூ டீமை சேர்ந்த ஆளுங்க வந்திருக்காங்க. ஆத்துக்குள்ள விழுந்த காரை செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள உடம்ப காணோம். அப்படின்னா ஹீரோ தப்பிச்சு போயிட்டானான்னு கேட்டா கிடையாது. 30 கிலோமீட்டர் தூரத்துல அடையாளம் தெரியாத ஒரு ஆள் இறந்து போயிட்டதா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. ஆக்சுவலா இதே விஷயத்த நம்ம கேடி பையனும் தெரிஞ்சுப்பான். அதனால மத்த போலீஸ்க்கு முன்னாடி இவன் அந்த பாடி இருக்க இடத்துக்கு போய் பார்க்கும்போது அது நம்ம ஹீரோ. ஆனா இன்னும் அவன் சாகல, தட்டு தரு மாதிரி எப்படியோ நீந்தி கரை வரைக்கும் வந்திருக்கான். அதனால போலீஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோ இறந்து போயிட்டதா போய் சொல்லிட்டு ரகசியமா லீக்கும் பாங்சனுக்கும் தெரியாம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக இவனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்து இதே டைம்ல இந்த பாங்சன் இருக்கா இல்லையா, அவன் நம்ம லீய பார்க்க வந்திருக்கான். என்னாச்சு, எதுக்காக திரும்ப என்ன பார்க்க வந்த? என்னோட பையனை நாம்ஜியான் கொன்னுட்டான், அது உனக்கு தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கு பழிவாங்குற விதமா தானே நீ ஹீரோவை காரை வச்சு இடிச்சு கொன்ன. ஆமா, இறந்து போனது என் பையனாச்சே, பின்ன என்ன பண்ண சொல்ற? சரி, போன கதையெல்லாம் விட்டு தள்ள. இப்ப எனக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கு. இறந்து போன சியோ கூட கேஸ விசாரிச்ச போலீஸ்காரனை நான் விசாரிக்கும் போது அவன் எனக்கு ஒரு ஆடியோவை பிளே பண்ணி காட்டினான். எங்கேயோ பழக்கப்பட்ட குரல் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு சந்தேகத்துல போலீஸ் கிட்ட பிடிபட்ட அந்த டாட்டூ பாய்க்கு சம்பளமா கொடுத்த பணத்தை நான் முழுசா ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அது உன்னோட கம்பெனில இருந்து தான் போயிருக்கு. அப்படின்னா வேணும்னே நீ சியோக்க பிளான் பண்ணி சாகடிச்சிருக்க. ஏன்னா அப்பதான் ஹீரோ உள்ள வருவான். அந்த சியோக்க சாகடிச்சது என் பையங்கிற ஒரு பொய்யான பழியை போட்டு ஹீரோ மூலமாவே என் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிக்க பார்த்திருக்கல. பதிலுக்குள்ளயும் பரவாயில்லையே, உன்னால இதை விட கேவலமான ஒரு கதையை யோசிக்க முடியலையா? ஏலே தீச்சட்டி மூக்கா, என்ன உனக்கு எத்தனை விஷயமா தெரியும்? நான் அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நானா உன் பையனை கொல்றதுக்கு பிளான் பண்ணிருப்பேன்? டேலி, நீ என்ன வேணா சொல்ல, ஆனா இதுதான் நம்ம கடைசியா சந்திக்கிற நாள். இதுக்கப்புறம் நீயா நானான்னு ஒரு பெரிய கேங் வேற வச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேசிட்டு பாங்சன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா திரும்ப வீட்டுக்கு வந்த லீ தன்னோட போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. சார், பாங்சன் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம திரும்ப அவனை அட்டாக் பண்றது நல்லது. கட் பண்ண அடுத்த சீன்ல பாங்சன் தன்னோட போர்ட் மெம்பர்ஸை கூப்பிட்டு லீய போட்டு தள்ளத பத்தி பேசலான்னு பிளான் போட்டிருப்பான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு அட்வொகேட்ஸோட டீம் வந்துட்டாங்க. சியோக்கோட கொலை மற்றும் சந்தேக வழக்கின் காரணமா உங்க எல்லாரையும் கைது பண்ணி விசாரிக்கிறோன்னு நேரா ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டானுங்க. ஆனா இதுல அந்த பாங்சன் இருக்கால, அவன் மட்டும் கடைசி நிமிஷத்துல தப்பிச்சு போயிடுவான். அட்வொகேட்ஸோட ஹெட்டுக்கு இதை பார்த்து சம கோவம். நேரா அந்த கேல கூப்பிட்டு, என்ன பாங்சன் மட்டும் கரெக்டா தப்பிச்சு போயிருக்கான், வேணும்னு அரை மணி நேரம் லேட்டா நீ அந்த இடத்துக்கு போனியா? இந்த பாருங்க, என் மேல நீங்க நம்பிக்கை வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அந்த பாங்சன் மாதிரி எங்க அப்பாவையும் சந்தேக வழக்கின் பேர்ல கைது பண்ண போறேன். அதுக்கான வாரண்ட கூட நான் ரெடி பண்ணிட்டேன். சோ இப்போ இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஹெட்டுக்கு நம்ம கேல் மேல நம்பிக்கையே வருது. இதுக்கிடையில லீ அந்த கண்ணாடிக்கார கிம் இருக்கா இல்லையா, அவனை பார்க்க வந்திருக்கான். ஆக்சுவலி இந்த கிம் ஒரு போலீஸ்காரன், இதை நான் சொல்ல மறந்துட்டேன். உடனே தான் கையில இருக்க அக்கௌண்ட்ஸோட டீடைல்ஸை கொடுத்த. இது என்னன்னு தெரியுதா? என் அக்கௌண்ட்ல இருந்த நீ சட்டவிரோதமா அந்த டாட்டூ பாய்க்கு கொடுத்த பணம், அதுவும் சியோக்க சாகடிக்கிறதுக்காக. ஏன்டா அப்படி எல்லாம் பண்ண? சிரிச்சுக்கிட்டே கிம்மோ, அட என்னப்பா என்கிட்ட கோபப்படுறீங்க, நான் இதை பண்ணவே இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா என்கிட்ட மட்டும் தான் என்னமோ உங்களோட பணத்தை எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கான அனுமதி இருக்க மாதிரி சொல்றீங்க. உங்க பையன் கேல் இருக்கானே, அவனால கூட இதெல்லாம் பண்ணிருக்க முடியும். இல்ல, கண்டிப்பா என் பையன் இதை பண்ணிருக்க மாட்டான். அவன் இந்த பிரச்சனைக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவனை ஒரு அட்வொகேட் ஆக்கின. நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. வேணும்னா உங்க பையன் கிட்ட பார்த்து பேசிக்கோங்க. அடுத்த இன்னொரு பக்கத்துல மருத்துவமனையில இருக்க ஹீரோவும் மயக்கத்தை விட்டு கண்ணமுழிச்சிட்டான். தன்னை காப்பாத்தின டாக்டர் கிட்ட கூட தேங்க்ஸ் சொல்லாம அங்க இருந்து நேரா கேடி பையனை பார்க்க வரான். ஒரு பேக் ஃபுல்லா சியோக் பயன்படுத்தின ஒரு சில திங்ஸ பேக் பண்ணி கொடுத்துட்டு, தோ இந்த கார் சாவி எப்படிங்க, இதுவுமே உங்க தம்பிக்கு சொந்தமானது, நம்பர் பிளேட்டை மாத்திட்டேன், சோ யாரும் உங்களை ட்ராக் பண்ண முடியாது. எதுவும் யோசிக்காம அடுத்து நிம்மதியா வாழ்றதுக்கான வழியை பாருங்கன்னு ஹீரோவை அங்க இருந்து வழி அனுப்பி வைக்கிறான். இதுக்கிடையில மார்க்கு தான் அல்லகை கிட்ட, எப்பாடே ஒரு வழியா அந்த ஹீரோ இறந்து போயிட்டான்டா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது.
நான் நிம்மதியா வாழ போறேன் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நிப்பான். தலைவரே, உங்களை பார்க்க புது கெஸ்ட் வந்திருக்காரு, நான் போய் சூடா காஃபி கொண்டு வரேன்னு அல்லக்கை அலேக்கா எஸ்கேப் ஆயிட்டான். மார்க்குக்கா வாயில வச்ச சாப்பாட்டை முழுங்க கூட பயமா இருக்கு. ஒரு பயத்தோடைய, என்னப்பா நாம்ஜியான், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் மேல போகலையா? ஏன் போயிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பியோ? சாச்சா, அப்படிலாம் கிடையாது. சொல்லுப்பா, உனக்கு என்ன உதவி வேணும்? லாஸ்டா என்ன ஒருத்தன் வண்டியை வச்சு இடிச்சு கொல்ல பார்த்தால, அவன் யாரு என்னங்கிற தகவல் எனக்கு தெரியணும், அதுவும் ஒரே நாளுக்குள்ள. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இறந்து போன கோச் அப்புறம் அந்த பெண்ணுக்கு என்னாச்சு? அதுவா மத்த இறந்து போன உடல்களை போல இல்லீகலா நானும் அந்த உடம்பை எல்லாம் மறைக்கதான் நினைச்சேன். இருந்தாலும் அவங்க 2 பேரும் நம்மளோட நண்பர்கள் ஆச்சே. அதனாலதான் 13 மில்லியன் செலவு பண்ணி நானே அவங்களுக்கு முறையா சடங்குகளை பண்ணி நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டேன். கட் பண்ண அடுத்து லீய காட்டுறாங்க. தன்னோட பையன் கேல் கிட்ட வந்தவரு, டாய் உண்மையை சொல்ல, நீதான் அந்த டாட்டூ பாய்க்கு பணத்தை கொடுத்த, இது எல்லாத்தையும் பண்ணியா? அப்பா, என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களோட பையன், நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்கல்ல, எக்காரணத்தை கொண்டும் நான் உங்களோட பிசினஸ்க்குள்ள வரவே கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உள்ள வர போறேன்? சரி, அப்படின்னா ஒரு வேலை கிம் தான் நம்ம கிட்ட ஏதோ விளையாடுறான் போலன்னு தான் புள்ள மேல இருக்க சந்தேகத்தை லீய விட்டுருவாரு. அதே டைம்ல இவ்வளவு நாளா அமைதியா இருந்த லீ இந்த முறை பாங்சனை விட்டு வச்சா அடுத்து தான் புள்ளையோட உயிருக்கு ஆபத்து வருமோன்னு பயந்துகிட்ட ஒட்டுமொத்த பாங்சன் டீமையுமே அழிக்கலாங்கிற முடிவுக்கு வராங்க. அட் டைம்ல 100-150 பேரு பாங்சன் தங்கி இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட கட்டடத்துக்குள்ள வராங்க. 2 குரூப்பு கடையில பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. இதுல என்னதான் இந்த பாங்சன் தப்பிக்க ட்ரை பண்ணாலும் கூட அடையாளங்கள்ல நிறைய பேரு கத்திய வச்சு அவர் உடம்பையே சரமரியா குத்தி கிழிக்கிறானுங்க. கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த லீ, என்ன பாங்சன், நான் தான் உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னேன், உன் பையன் பண்ண தப்புக்கு பாவம் இப்ப நீ என் கையால சாகுற பாத்தியா? பதிலுக்கு பாங்சனும், பரவாயில்ல, நான் மரணத்தை நினைச்சு பயப்படல. என்ன ஒரு முறை இந்த தப்பான தொழிலுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா மரணம் மட்டும்தான் அவங்களுக்கான விடுதலை. ஒரு வழியா பாங்சன் கதையை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்த சுத்தம் பண்றதுக்கான பொறுப்பு நம்ம மார்க்கோட கைக்கு வருது. சோ சம்பவ இடத்துக்கு நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு வரான். பாத்தியாடா, ஆரம்பத்துல இருந்து பாலிய சிநேகிதனா இருந்த தன்னோட பாங்சனையே இந்த லீ பாரபட்சம் இல்லாம கொண்டிருக்கான். நீ எல்லாம் ஏமாத்திரம். என்ன கேட்டா இந்த பிரச்சனையை விட்டு நீ விலகிறது நல்லது. ஆனா பதில் எதுவுமே சொல்லாம ஹீரோ அமைதியா இருக்கான். இன்னொரு பக்கத்துல அந்த போலீஸ்கார கிம் இருக்கா இல்லையா, அவன் 10 வருடங்களுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போன டர்போவை இப்ப விடுதலை பண்ணி வெளியில கொண்டு வரான். அப்ப பாருங்க, அவனுக்கு ஒரு பக்க கை பாதியோட கட்டா இருக்கும். 10 வருடங்களுக்கு முன்னாடி ஹீரோவுக்கும் டர்போவுக்கும் நடந்த சண்டையில நம்ம ஹீரோ தான் மணிக்கட்டோட அவன் கையை கட் பண்ணிருப்பான். அடுத்து இதே டைம்ல நம்ம ஹீரோ ஒரு பார்க்குக்கு வந்திருக்கான். அந்த இடத்துல ஏற்கனவே லீ உட்கார்ந்து இருக்காரு. சொல்லுங்க, எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? நாம்ஜியான், உன் தம்பி இறந்து போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு நான் சொன்னேன். அதை நீ நம்பல. ஆனா இப்ப எனக்கு முறையான ஆதாரங்கள் கிடைச்சிருக்க. உனக்கு வெளிப்படையா தெரிஞ்ச வரைக்கும் நானும் பாங்சனும் மட்டும்தான் இந்த சிட்டியில பெரிய தலைங்க நினைச்சிட்டு இருக்க. கிடையவே கிடையாது. எங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னொருத்தர் தான், அவனோட பேர் தான் கிம். சேர்மன் ஜூ இருந்தப்பதான் அவன் எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணான். நாங்க பண்ணக்கூடிய குற்றங்கள்ல இருந்து எங்களை காப்பாத்துறதுக்காக அவன் நிறைய பணத்தை வாங்கிட்டு வேலையை முடிச்சான். ஆனா இப்ப சேர்மன் முழுசா இறந்து போனாரோ அதுக்கப்புறம் ஒரு அட்டையை விட மோசமா எங்க கூடயே ஒட்டிக்கிட்டான். நாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஏன் நம்ம ரவுடி கேங்குக்குன்னு ஒரு தனி ரூல்ஸை கொண்டு வந்த ஆளே அவன் தான். அளவுக்கு அதிகமான பணம் கிடைச்சாலும் கூட அவனுக்குள்ள இருந்த ஆசைகள் மட்டும் தீரவே இல்ல. கடைசியில அந்த நாதேரி அங்க சுத்தி இங்க சுத்தி உன் தம்பியவே போட்டு தர பிளான் பண்ணிருக்கான். எனக்கு இந்த உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன்பா. ஆனா அவன் இப்ப வரைக்கும் தப்ப ஒத்துக்கவே இல்ல. ஒருவேளை உன் தம்பியோட இறப்புக்கு பழிவாங்க நினைச்சா கிம் இருக்கக்கூடிய லொகேஷனை தரேன்னு அவன் வேலை பார்க்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனோட அட்ரஸ் கொடுக்குறான். கட் பண்ண அடுத்த அன்னைக்கு நைட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போலாமேன்னு கார் கிட்ட வரும்போது அந்த இடத்துக்குள்ள கரெக்டா ஹீரோ வந்துட்டான். அடங்கொப்பம் அவன, நீ இன்னும் சாகலையா? கொஞ்சம் அமைதியாரு, என்ன எதுவும் பண்ணாதன்னு சொல்லும் போது ஹீரோ அந்த கிம்மோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா உள்ள வந்த டர்போ ஹீரோ கூட சண்டை போடுவான். இந்த சின்ன கேப்ல கிம் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆடுவான். அப்பதான் டர்போ தன்னோட செயற்கை கையை காட்டி, பாத்தியா, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், 10 வருஷத்துக்கு முன்னாடியே நீ என்ன கொண்டிருக்கணும் இப்படி சொல்லிட்டு 2 பஸ்ஸுக்கு நடுவுல பயங்கரமா சண்டை போடுவானுங்க. ஆனா இந்த சத்தம் பக்கத்துல இருக்க போலீஸ்காரங்களுக்கும் கேட்டுரும். இதுக்கு மேலயும் இங்க இருந்த ஆபத்து என்ன, உன்னை நான் அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு டர்போ அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். இப்ப கிம்ம பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தன்னை போட்டு கொடுத்தது லீயா தான் இருக்குங்கிற சந்தேகம் அதிகமா இருக்கு. அடுத்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவன் மறுபடியும் மார்க்குக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி போலீஸ்கார கிம் இருக்கான்ல, அவன் இப்ப எங்க இருக்காங்கிறத நீ தான் ட்ராக் பண்ணி கொடுக்கணும். மார்க்கால முடியாதுன்னா சொல்ல முடியும், வேற வழி இல்லாம சரின்னு சம்மதிக்கிறான். அடுத்து கிம்ம பாருங்களேன், டைரக்டா அந்த லீக்கே கால் பண்ணி, யோ பாடி சோடா, என் முதுகுலயே குத்த பாக்குறல்ல, கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே நம்ம சந்திக்க வேண்டிய நாள் வரும்னு சொல்லிட்டு பைபுல்ல டக்குன்னு காலை கட் பண்ணிட்டான். ஒரு கோவத்துல லீயும் இன்னைக்கு கம்பெனில போர்ட் மீட்டிங் இருக்கு, சோ அங்க போறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாரு. அப்ப சடனா உள்ள வந்த புள்ளக்காரன் கேல், யோ நைனா எங்க கிளம்புற, நான் இவ்வளவு நாளா நல்லவனா இருந்த இல்லையா, அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே என்னோட ஆட்டத்தை நான் ஆரம்பிக்க போறேன். உங்களுக்கு வயசாயிடுச்சுல்ல, ஓரத்துல உட்காந்து நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பாருங்க. அப்படி இல்ல என்கிட்ட வாரண்ட் இருக்கு, ரொம்ப அசால்ட்டா உங்களை தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சிருவேன். அட பாவி, நீ இந்த தொழிலுக்கு வரவே கூடாதுன்னு நான் நினைச்சேன், ஆனா நீ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுன்னு லீ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. ஆனா கேல் அதையெல்லாம் துளி கூட கண்டுக்கல. இவன் ஒரு பக்கத்துல மீட்டிங்க்கு கிளம்பிட்டான். முதல் முறையா கம்பெனி சீட்ல கேல் உட்கார்ந்து இருக்க விஷயத்த பார்த்து அங்க இருக்க மத்த போர்ட் மெம்பர்ஸ்க்கு சம கோவம். ஏப்பா, இந்த பிள்ளைக்கா பையன் பேச்சு கேட்டா நாங்க எல்லாரும் நடந்துக்கணும், கண்டிப்பா என்னால முடியாது, நான் இங்க இருந்து கிளம்ப
கிளம்புறேன். அப்படியா, தாராளமா போ, உன்னை யார தடுத்தது? இந்த மாதிரி பேசுற விஷயத்த பார்த்து அங்க இருக்க நிறைய போர்ட் மெம்பர்ஸும் வெளியில போவாங்க. ஆனா முதல்ல வெளியில போனா பாத்தீங்களா, அந்த பைபிள்ல சடனா கத்துறான், வேணா என்ன விட்டுருங்க, என்ன கொன்றாதீங்கன்னு. மத்த மெம்பர்ஸ்க்கு இத பார்த்தா எப்படி இருக்கும்? மரண பயத்துல திரும்ப சேர்ல வந்து உட்காரானுங்க. அப்பதான் கேலும், இந்த பாருங்க, இதுக்கு முன்னாடி என் அப்பாவோட கைகள்ல ரத்தக்கரை படக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு. ஆனா நான் அப்படி கிடையாது. என் கை முழுக்க ரத்தமானாலும் பிரச்சனை இல்ல. இனிமே மறைமுகமா பண்ண தப்புகள் எல்லாத்தையும் நாம வெளிப்படையா பண்ண போறோம். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தா அட்வொகேட்டான நானே உள்ள பொந்து உங்களை காப்பாத்தி வெளியில கொண்டு வருவேன். இவன் பேச கேட்டு கூட இருக்க ஜானுக்கே வைத்த கழுகுது. அடுத்து லீக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது கண்டிப்பா தன்னோட பையன் இந்த அளவுக்கு பேசுறான் அப்படின்னா அதுக்கு கிம் தான் காரணங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இவர் ஒரு பக்கத்துல மறைமுகமா வச்சிருக்க துப்பாக்கியை வெளியில எடுக்கிறாரு. அடுத்த ஹீரோ மார்க் மூலமா கிம் இருக்கக்கூடிய லொகேஷனை வாங்கிட்டான். சோ டைரக்டா அங்க போகும்போது மறுபடியும் வழியில இந்த டர்போ வந்து நிக்கிறான். உனக்கும் எனக்கும் விட்டு போன கணக்கு ஒண்ணு இருக்குன்னு செயற்கை கைய வச்சுக்கிட்டு பைபுள்ள பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா ஹீரோ பாருங்க, திரும்ப ஒரு அடி கூட அடிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா டர்போ ஹீரோவுக்கு ஒரு நெருக்கமான ஃப்ரெண்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட டர்போவை கொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் கூட அவனை அந்த நேரத்துல சமாதானப்படுத்துறதுக்காக மட்டும்தான் டர்போவோட கையவே வெட்டியிருப்பான். ஏன், இந்த விஷயம் டர்போவுக்கு கூட தெரியும். இருந்தாலும் விடாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல தன்னையே அறியாம கட்டுப்பாட்டை இழந்த ஹீரோ கத்திய வச்சு டர்போவோட இடுப்புல ஒரு ஏத்து ரத்தப்போக்கால கொஞ்சம் கொஞ்சமா டர்போ இறந்துட்டு இருக்கான். அப்பதான் கடைசி வார்த்தையா, இந்த தொழிலுக்குள்ள வந்துட்டா மரணம் மட்டும்தான் நமக்கான விடுதலைன்னு சொல்லிட்டு பாவம் இப்ப அவனும் இறந்து போயிடுவான். இதே டைம்ல லீ வீட்ல இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு கிம் வரான். யோ பெருசு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கண்டிப்பா நீயும் நானும் மீட் பண்ண வேண்டிய நாள் ரொம்ப தூரத்துல இல்லன்னு. ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் நீயே நினைச்சாலும் சரி என்ன உன்னால பார்க்க முடியாது. கடுப்பான இல்லையும் எனக்கு தெரியும். என் பையனை நீ தானே இந்த ஃபீல்டுக்குள்ள வேணும்னே கொண்டு வந்த. யோ, முடிஞ்ச விஷயத்தெல்லாம் பேசி எதுவும் ஆக போறது இல்லன்னு கிம் கத்திய வச்சு லீய கொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே லீ மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து கிம்ம கொல்ல பாப்பாரு. ஆனா அவன் ஜகஜால கில்லாடி கடைசி நிமிஷத்துல கத்திய வச்சு குத்தி லீயோட கதையை முடிச்சிட்டான். இதுக்கடையில ஹீரோ லீய பார்த்து பேசலாமேன்னு வீட்டுக்கு வரும்போது பாவம் இப்ப அவரு இறந்து போன நிலைமையில இருக்காரு. ஒரு நிமிஷம் இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகும் போது கரெக்டா உள்ள வந்த கிம் தான் போலீஸை வச்சு கையங்கலமா ஹீரோவை இதே இடத்துல லாக் பண்றான். அதாவது என்னன்னா, நம்ம ஹீரோ தான் லீய சாகடிச்சான்னா ஒட்டுமொத்த பழியவும் இவன் மேல தூக்கி போட்டான். ஆனா இங்கதான் கதையில இன்னொரு ட்விஸ்ட். ஆக்சுவலா இந்த கிம் லீய கொல்லக்கூடிய அதே டைம்ல நம்ம கேல் இருக்கா இல்லையா, அவன் மாடியில தான் இருந்திருப்பான். கீழே நடந்த எல்லாத்தையுமே ஹெட்போன் மூலமா இவன் தெளிவா கேட்டிருப்பான். ஆனா பாருங்க, இருந்தாலும் இதை இப்ப வரைக்கும் வெளிப்படையா காட்டிக்கல. அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்த ஹீரோ கிட்ட கிம் பேச ஆரம்பிக்கிறான். உன் தம்பி இறந்து போனதுக்கு நானும் ஒரு காரணங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிட்டியா? ஆனா நீ நினைக்கிற மாதிரி இந்த விஷயத்த நான் மட்டுமே தனியா பண்ணல. எனக்கும் பின்னாடி இன்னொரு ஆள் இருக்கான். ஆனா பாவம் கடைசி வரைக்கும் அது யாரு என்னன்னு தெரியாம நீ சாக போறன்னு இந்த ஸ்டேஷன்ல இருந்த சிறைச்சாலைக்கு நம்ம ஹீரோவை கார்ல கூட்டிட்டு போறாங்க. அப்ப சம்பந்தமே இல்லாம அங்க இருக்க ஒரு சின்ன சுரங்கப்பாதைக்குள்ள கார் போகுது. வெளியில இருக்க வேலைக்காரங்க நோ என்ட்ரின்னு அடுத்த நிமிஷமே ஒரு போர்டை வைக்கிறாங்க. இப்ப ஹீரோவுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு, அந்த கிம் தன்னை பிளான் பண்ணி இந்த சுரங்கத்துக்குள்ளேயே கொல்ல போறாங்கிற விஷயம் தெளிவா தெரிஞ்சு போகுது. ஆனா தம்பியோட இறப்புக்கு பழி வாங்காம நம்ம ஹீரோ செத்துருவானா? வாய்ப்பே கிடையாது. வண்டிக்குள்ள உட்கார்ந்து இருக்க அத்தனை போலீஸ்காரங்களையும் கை விலங்கோடையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கலவரத்துல கார் கட்டுப்பாட்டை இழந்த கண்ணா பின்னாண்டு உருண்டு புரள ஆரம்பிக்குது. எப்படியோ உயிர் பழிச்ச ஹீரோ வண்டியை விட்டு வெளியில வரும்போது லாஸ்டா இருக்க போலீஸ்காரன் கையில துப்பாக்கியோட வந்து நிக்கிறாங்க. அப்ப டக்குன்னு ஏதோ ஒரு வேன் உள்ள போந்து அந்த ஆளையே அடிச்சு தூக்குத. என்னன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மார்க். டேய், நீ இப்ப இங்க வந்த? அந்த கிம் என்கிட்ட கால் பண்ணி ஒரு இறந்து போன பாடியை சுத்தம் பண்ணணும்னு சொன்னா. எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு அவன் ஒன்னதான் இதை ஒண்ணு பண்ண போறான்னு. அதனாலதான் முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன். சரி, இருந்தாலும் எதுக்காக நீ என்ன காப்பாத்தன? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? நீயும் நானும் 1000 முறை சண்டை போட்டாலும் சரி, நீ என்னோட ஃப்ரெண்டுடா. என்ன பத்தி கவலைப்படாத, நான் பாதுகாப்பா இருப்பேன். நீ முதல்ல உன்னோட பழிவாங்கிற வேலையை பாரு. அதுக்கப்புறமா மார்க் கிம்முக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ இறந்து போயிட்டான்னு ஒரு பொய்யான தகவலை கொடுக்குறாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில லீயா இந்த கிம் தான் கொன்னாங்கிற விஷயத்த ஜான் கிட்ட கேல் தெரியப்படுத்துறான். தம்பி, நீங்க சரின்னு சொல்லுங்க, நம்ம ஆளுங்களை வச்சு கிம்மோட கதையை நான் முடிக்கிறேன். இல்ல அவசரப்படாதீங்க, நம்ம சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தகவல் அவன்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவன் நம்ம கிட்ட இவ்வளவு ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். முதல்ல அதை எப்படியாச்சும் எடுக்கணும்னு தன்னோட அட்வொகேட்ஸோட டீமை வச்சு முதல்ல கிம்மோட ஆபீஸ சல்லட போட்டு சலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க ஒட்டுமொத்த ஃபைல்ஸையும் தூக்கிட்டாங்க. இந்த விஷயம் கிம்முக்கும் தெரிய வருது. உடனே லீக்கு கால் பண்ணுவேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்காக என் இடத்த செக் பண்ணிட்டு இருக்க? பதிலுக்கு கேளும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் அப்பாவை சாகடிச்ச உண்மை எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா நீ பண்ண எல்லாமே எனக்கு தெரியும்டா. கவலைப்படாத, உனக்கு பால் ஊத்துற நாள் ரொம்ப தூரத்துல கிடையாதுன்னு காலை கட் பண்ணிட்டான். உடனே பயந்து போன கிம் பீமாவுக்கு கால் பண்ணி நீ உடனே முன்னாடி வர, அப்படி இல்லன்னு வைய உன் நாட்டை விட்டு இங்க தப்பிச்சு வந்த விஷயத்த போலீஸ் கிட்ட நானே போட்டு கொடுப்பேன். ஆனா பதில் எதுவுமே பேசாம அந்த பீமா காலை
காலை கட் பண்ணிடுவான். என்னன்னு பார்த்தா இவன் இருக்கக்கூடிய காருக்குள்ளதான் நம்ம கேல உட்கார்ந்துருக்கான். பீமா, நீ எதுக்கும் பயப்படாத. நான் சொல்ற மாதிரி ஒரு சில பேரை மட்டும் நீ போட்டதெல்லாம் போதும். நிரந்தரமா நீ இந்த நாட்டோட சிட்டிசன். உனக்கு எல்லா விதமான ப்ரூஃபையும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் உன்னோட முடிவு. நான் ராஜாண்ணா, நீ மந்திரி. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல கேல் நம்ம கிம்ம பார்த்த இந்த பாருங்க, நீங்க பண்ண எல்லா தப்பான வேலைகளுக்கான ப்ரூஃப்மே என்கிட்ட இருக்கு. நான் நினைச்சா உங்களை உடனே ஜெயிலுக்குள்ள அனுப்ப முடியும். சிரிச்சுக்கிட்டே கிம்மோ, ஏப்பா நீ அதை பண்ணணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ பண்ணிருப்ப. ஆனா என் மூலமா உனக்கு ஏதோ ஒண்ணு தேவை. பரவாயில்ல சொல்லு, அதை நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன். பெருசா ஒண்ணும் கிடையாது. என் அப்பாவோட லீ அப்புறம் பாங்ஜான் இவங்க 2 பேரோட சிம்மாசனமும் சேர்த்த எனக்குன்னு ஒரு தனி சிம்மாசனம் வேணும். இந்த ஒட்டுமொத்த சியோல் சிட்டியவும் நான் என் கைக்குள்ள கொண்டு வர ஆசைப்படுறேன். இந்த மாதிரி பேசிட்டு நம்ம கேல் அந்த இடத்த விட்டு போகும்போது கிம் அவனுக்கே தெரியாம இவங்க பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்கும் கட்டாக பிரசன்ட்ல இறந்து போன லீக்காக இறுதி சடங்கெல்லாம் பண்ணி நல்லபடியா அவரை அடக்கம் பண்றாங்க. அதே டைம்ல நம்ம மார்க் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போலான்னு தங்கிட்ட இருந்த மிச்சமீதி பணத்தை எல்லாம் பெட்டியில பேக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க கப்பல் துறைமுகத்துக்கு வந்திருப்பான். உடனே அல்லக்கை கிட்ட, டேய் எங்கடா அந்த கேப்டன், ஆளைய காணோம், இருங்க தல நான் போய் பாத்துட்டு வரேன்னு அல்லக்கை இந்த இடத்த விட்டு போனதுமே ஒரு சில அடியாளுங்க கையில கத்தியோட நம்ம மார்க் உடம்பையே குத்தி பதம் பார்த்துட்டு இருக்காளுங்க. உயிர் பயத்தால தன்னையே அறியாம அதே கத்தியை பிடுங்கி தன்னை கொல்ல வந்த ஆளுங்களையும் மார்க்க கொண்டுட்டான். உடம்புல அதிகப்படியான ரத்தப்போக்கு வேற. அப்ப கரெக்டா அல்லக்கையும் அங்க வரான். டே முட்டா பீஸ், எங்கடா போட, முதல்ல ஒரு டவலை கொண்டு வா, எனக்கு ரத்தம் அதிகமா போயிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க தலைவரே, அதை நான் பாத்துக்கிறேன்னு மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து டக்குன்னு மார்க்கோட வயித்துல ஒரு ஏத்த. அடா பாவி, கூட இருந்தே குளிப்பறிச்சிட்டேன்னு மார்க் அப்படியே அதே இடத்துல இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறமா அல்லக்கையும் ஜானுக்கு கால் பண்ணிட்டு, சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த மார்க்கோட கதைய பக்கவா முடிச்சிட்டேன், நல்ல வேலை பண்ணன்னு இவனும் காலை கட் பண்ணிடுவான். அடுத்து கேல் கிட்ட வந்தவன், எல்லாம் பக்கவா முடிஞ்சிருச்சு. சரி அப்படின்னா அடுத்து அந்த கிம்ம விட்டு வைக்க கூடாது, முதல்ல அவன் கதையை முடிக்கணும். கட் பண்ண அடுத்து இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அங்க இங்கன்னு தேடி அலைஞ்சு ஒரு வழியா அந்த கிம் இருக்கக்கூடிய லொகேஷனுக்கு வந்திருப்பான். ஆனா அந்த இடத்துல கிம்முக்கு பதிலா கொலகார பயலான பீமா அங்க இருக்கான். 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை போகுது. அவனோட கத்தி வீசுற வேகத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவால சமாளிக்கவே முடியல. அப்பதான் இறந்து போன தம்பியார உடம்புல இருந்த காயங்களை நினைச்சு பார்த்துட்ட புரிஞ்சு போச்சு. டே பீமா, நீ தான் என் தம்பியை கொன்னல, இன்னைக்கு உனக்கு நான் பால் ஊத்துறேன்னு 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை போகுது. ஹீரோவோட தோள்பட்ட வயிறுன்னு கிடைக்கிற எல்லா கேப்லயும் கத்திய வச்சு இந்த பீமா இறக்கிக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு இடத்துல ஹீரோவோட உள்ளங்கையிலுமே அந்த கத்தி இறங்கும். உடனே இதான் சாக்கன குத்துன கத்தியோட சேர்த்த பீமாவோட கைய வளைச்சு பிடிச்ச ஹீரோ மாங்குன்னு அட்டி பொழந்து கட்டிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, கடைசி நிமிஷத்துல பீமாவோட கத்திய வச்சு அவன் கழுத்துக்குள்ள இறக்கி மொத்தமா அவன் கதையவும் முடிச்சுட்டான். ஆக்சுவலா இப்ப நடந்த எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரா வழியா இந்த கிம் பாத்துட்டு இருப்பான். அடுத்து ஹீரோ நேரா கிம் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த பைபிள்ல துப்பாக்கி வச்சிருக்கான். தோள்பட்டையிலேயே 2 ஷாட். இதுக்கு மேல பக்கத்துல வந்தா உன் கதையை நான் மொத்தமா முடிச்சிருவேன். முதல்ல நான் சொல்றத தெளிவா கேளு. என்ன கேட்டா நீ ஒரு நல்ல கேங்ஸ்டர். நான் சத்தியமா சொல்றப்பா, உன் தம்பியை கொல்லணுங்கிறது என்னோட பிளான் கிடையாது, லீயோட பையன், அதாவது அந்த கேலோட பிளான். 2 கேங்க கொல்ல மிகப்பெரிய வார் கொண்டு வரணும்னு நினைச்சான். அதுக்காக தான் உன் தம்பியை கொன்னா. ஏன்னா அப்பதானே நீ ஃபீல்டுக்குள்ள வருவ. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ அந்த லீ பையனோட கதையை முடிச்சிட. அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த ரவுடிஸோட சாம்ராஜ்யத்தையும் நீ தாராளமா ஆள முடியும். உனக்கு துறையா நான் இருப்பேன். பதிலுக்கு ஹீரோவை பாருங்களேன். ஏண்டா இவ்வளவு நேரம் மூச்சரிக்க பேசினதுக்கு நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டிருக்கலாமே. சரி பரவாயில்ல விட, இதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் உன்னால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு கையில கத்தியோட ஹீரோ சண்டைக்காக ஓடி வருவான். கிம்மோ தன்னால முடிஞ்ச வரைக்கும் எத்தனை முறை துப்பாக்கியில சுட்டாலுமே ரத்தம் சொட்ட சொட்ட நேரா ஓடி வந்தவன் கிம் கூட சண்டை போடுவான். கைய வச்சு தேக்கலான்னு பார்த்தா கத்திய வச்சு விரல் எல்லாத்தையும் துண்டா வெட்டிட்டான். அது மட்டும் கிடையாது, லாஸ்டா நெஞ்சு பகுதியிலேயே கத்திய இறக்கி பையனுக்கு பால் ஊத்தியாச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு இறந்து போன லீ இருக்கார்ல, அவரோட உடலுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக ஹீரோ வந்திருப்பான். அப்பதான் லீ கிட்ட எதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு கேட்கும் போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் அப்பாவோட சிம்மாசனம் என் கை கட்டுற தூரத்துல இருந்தாலும் கூட என்னால அதை தொடக்கூட முடியல. ஆனா உனக்கும் தம்பிக்கும் அந்த சிம்மாசனத்தை தொடுறதுக்கான வாய்ப்பே கிடைச்சாலும் கூட எதுக்காக நீங்க அதை ஒரு பொருளா கூட மதிக்கல. என்ன அதிகாரங்கிறது பலம் கிடையாது, பலவீனம். ஓ அப்படிங்களா, சரிப்பா நீ போகும்போது நல்லா சாப்பிட்டு போ. என்ன இதுதான் நீ சாப்பிட போற கடைசி உணவு. அதுக்கப்புறமா இறந்து போன அப்பா உடம்ப முறையா அடக்கம் பண்ணியாச்சு. கேடிப்பையன் ஒரு பக்கத்துல கிம்மோட ரூம்ல இருந்து எடுக்கப்பட்ட பென்டிரைவ்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு முறை கிம்மும் கேலும் லீ அப்புறம் பாங்ஜான் கதையை முடிக்கிறத பத்தி பேசிருப்பாங்க. சோ அந்த ஆடியோ இப்ப மாட்டிக்கிச்சு. உடனே இதை டிவி நியூஸ் சேனல்ஸ்க்கு மாத்தி விட்டுருவான். ஆனா பாவம் இது எதுவுமே தெரியாத கேல் பாங்ஜானோட கம்பெனியும் ஒன்னா சேர்த்து தான் லீ கம்பெனியோட ஒரு புது கம்பெனியை உருவாக்க பிளான் பண்ணிருப்பான். இதுக்காக எக்கச்சக்கமான கெஸ்ட் கூட வந்திருப்பாங்க. அப்பதான் நம்ம கேடிப்பையன் நியூஸ் சேனல்ல போட்டு விட்ட செய்திகள் இருக்குல்ல, அது
ஒரு காட்டு தீய போல எல்லாரோட செல்போனுக்கும் பரவ ஆரம்பிக்குது. இத பார்த்து வந்த மெம்பர்ஸ் கூட எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உன் கூட இருந்தோம், எங்களுக்கும் களி கன்ஃபார்ம்னு வந்த மெம்பர்ஸும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப உள்ள வந்த ஜான், கால் எல்லாம் கையை விட்டு போயிடுச்ச, உன்னால இனிமே எதையும் மாத்த முடியாது, முதல்ல இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட. கோவத்துல பதில் எதுவுமே பேசாம கால் அமைதியா தன்னோட அறைக்குள்ள போயிடுவான். அதே டைம்ல கால் கதையை இன்னைக்கே முடிக்கணும்னு கரெக்டா ஹீரோவும் அவன் தங்கி இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்துட்டான். வழக்கம் போல இவனை தடுக்கிறதுக்காக எதிரிகள் உள்ள வருவாங்க. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஜான், நீங்க இந்த இடத்த விட்டு போங்க, நான் அவனை பாத்துக்கிறேன்னு மத்தாளுங்களை அனுப்பிடுவான். நாம் ஜியான், நீ நினைக்கிறத விட அளவுக்கு அதிகமா எல்லாத்தையும் பண்ணிட்ட, போதும்டா, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. ஆனா ஹீரோ அதையெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல. சரி போகணும்னு முடிவு பண்ணிட்டா, என் கூட சண்டை போட்டு என்ன ஜெயிச்சுட்டு போ. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஹீரோ சண்டை போட்டு தான் ஃப்ரெண்டான ஜானியை குத்தி கொண்டுட்டான். இருந்தாலும் சாகும் போது நம்ம டர்போ சொல்லிருப்பால, இந்த வாழ்க்கைக்குள்ள வந்தா நாம இறந்து போனா மட்டும்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும்னு. அதே வார்த்தைய இந்த ஜானும் சொல்லுவாரு. இங்க இருந்து அடுத்து நம்ம கால் கிட்ட வரும்போது அவன் கையில துப்பாக்கி வச்சிருக்கான். நாம்ஜியான், இப்பதான் என் அப்பா சொன்ன விஷயங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, நான் இதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாரு, ஒருவேளை அது உண்மைதான் போல, நான் எவ்வளவு பெரிய முட்டாள் பாரு, உன் தம்பியை சாகடிச்சா கண்டிப்பா அது மூலமா என் அப்பாவோட டீமுக்கும் பாங்ஸனுக்கும் சண்டை வரும்னு எதிர்பார்த்தேன். ஒருவேளை அது நடக்கலனா கூட கண்டிப்பா நீ உள்ள வருவ, ரெண்டு டீமையும் போட்டு தள்ளுவ. அந்த கேப்ல நான் உன் கதையை முடிச்சிட்டு இந்த சிம்மாசனத்தை எனக்கு சொந்தமாக்க நினைச்சேன். ஆனா இப்ப போலீஸ் என்ன தேடிட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடு, நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் எதுவும் மாற போறது கிடையாது. கடைசியா நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருன்னு கையில இருக்க துப்பாக்கி வச்ச கால் டக்குன்னு தண்ணியை சுட்டுக்க பாப்பான். ஆனா ஹீரோ விடுவானா? கையில இருக்க கத்திய வச்சு மணிக்கட்டோட சேர்த்து ஒரு வெட்டு. என்ன அவ்வளவு சீக்கிரம் நீ செத்தரலாம் நினைச்சியா? வாய்ப்பே கிடையாதுன்னு கையில இருக்க கத்திய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேலோட தொண்டைக்குள்ளையே இறக்கி கடைசியில அவனையும் போட்டு தள்ளிட்டான். ஒரு வழியா தான் தம்பியோட இறப்புக்கு காரணமா இருந்த எல்லாத்தையும் கொன்னதுக்கு அப்புறமா இவன் ஒரு தனிமையான காட்டுக்குள்ள வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தால திரும்ப அதே இடத்துக்கு வரான். கேம்ப் ஃபயர்ல உட்கார்ந்துகிட்டு பக்கத்துல இருக்க சேரை கவனிக்கும் போது அதுல தம்பியோட உருவம் தெரியுது. அண்ணா, நான் உனக்காக ரொம்ப நேரம் காத்திருக்கேன், சீக்கிரம் வா. இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்ற மாதிரி தெரியுது. இவ்வளவு நேரமா மனுஷன் கல்லு மாதிரி உட்கார்ந்து இருப்பான்ல, ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் தம்பியை நினைச்சு முதல் முறையா அழ ஆரம்பிக்கிறான். நேரம் போக காலையில விடியுது. நம்ம ஹீரோ பேச்சு மூச்சு இல்லாம சேர்ல உட்கார்ந்தபடியே நம்ம ஹீரோ இறந்து போன மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா சீரீஸையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.